ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது விமனுடைய வில்லேஜ் மாமாவில் அன்கண்டிஷனலி ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணியிருப்பேனாக்கா, இப்போ நம்ம தான் ஜிம் கிட்ட உனக்கா பிடிக்கிற வரைக்கும், நீங்கள் என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் பக்கத்தில் வரமாட்டேன் ஜிமின் அப்படி சேட்டே சொல்கிறாங்க. நிச்சயமாவா? நிச்சயமா உனக்கு பிடிக்காது எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா? இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன சொல்கிறாங்க லவ் பண்ணுற சொல்கிறாங்க. லவ் பண்ணிச்சிங்களா நீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டு ஓகே, எப்படி சொல்லணும் தெரியாமல் நான் பாட்டுக்கு இப்படி பண்ணிவிட்டேன். ஓகேவா? ஐம் சாரி, நீ சிட்டியில் வளர்ந்த பையனாச்சா, நீ அப்படி இருப்பான்னு நினச்சிட்டு நான் வேறு மாதிரி யோசிச்சிட்டேன். ஓகேவா? நீ அந்த மாதிரி இல்லை, நீ வேறு மாதிரி வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. தப்பு ஏன் தான். ஓகேவா? நான் பாட்டுக்கு ஒரு பர்மிஷன் இல்லாமல் அப்படி ஃபிக்ஸ் பண்ண கோவம் தானே வந்துருக்கும். ஐம் சாரி ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகேவா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், உன் பக்கத்தில் வரமாட்டேன் பர்மிஷன் இல்லாமல் அப்படியே சொல்கிறாங்க. நீ என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும், உனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் வந்து பக்கத்தில் வரமாட்டேன். சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்பலாம் சொல்கிறேன். நம்ப ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே நம்புறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்படி ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவா சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வராங்க. ஒரு பைஜாமா போட்டிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. டே வாங்கினது அது. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் இதை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவா? ஒயின் கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க. ஓ ஒயின் அக்கா சொன்னாங்களோ? ஆமாம் ஒயின் சொன்னால் அதான் நமக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, வேறு எதுவும் மாற்றணுமா கேட்குறாங்க. இல்லை இதுவே நல்லா தான் இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கா? இதுவே நல்லா இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சரி ஓகே ஓகே போய் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கல இல்லை ஜிமின், மிட் நைட்டில் பசிக்கவும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் சேவ் இந்த ஊர் இவ்வளோ தூரம் இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சிவல்ட்டு அந்த ஊர் எவ்வளோ தூரம் இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்கணுமா? அட்லீஸ்ட் மில்க் மட்டும் கொடுக்குறியா சொல்கிறாங்க. மில்க் ஆகும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ உட்காரு, நான் போய்ட்டு மில்க் எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க. நான் வருவா? இல்லை நீ உட்காரு, நான் போய்ட்டு வரேன். அப்படியே போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ சாஃப்டாக அழகாக பேசுகிறாரு, அன்றைக்கி முடியும் நடந்துக்கிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. நல்லவர் தானும் ஜிம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டே கீழே வராங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அம்மா ஜிம்மில் கொஞ்சம் மில்க் எடுத்து தரீங்களா சொல்கிறாங்க. மில்க் ஏன் இப்போ சாப்பிட்ற டைம் மில்க் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு ஃபுட்டு வேணாம்மா சொல்கிறாங்க. ஃபுட்டு வேணாம் ஏன் கேட்குறாங்க. அவனுக்கு பசிக்கலையா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனா டயர்டாக இருக்கானா, மில்க் மட்டும் போதும்னு சொல்கிறாமா. மில்க் மட்டும் கொடுத்து தூங்கிட்டுமா, கொஞ்சம் மில்க் எடுத்து தரீங்களா சொல்கிறாங்க. சரி பாட்டி சொல்லிட்டு டேயோட அம்மா போகிறாங்க. இப்போ டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அந்த 5 மந்த்ல டே ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது டேயோட அப்பாவும் டேயோட கிராண்ட் ஃபாதர் டேயோட கிராண்ட் மா 3 பேர் உட்காந்துருக்காங்க. டேயாங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. அப்போ டே உட்காராங்க. இங்கே பாருப்பா நீ கேட்டேன்னு சொல்லிட்டு நான் அத்தை கிட்ட கேட்டேன். அத்தையும் என்னோட வருஷத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி என் மேலோட பாசத்தில் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் உன் மேலே அவளுக்கு பாசம் இருக்குது சரியா, அதனால அவங்க மேரேஜ் பண்ணி வச்சிருக்கா. இவனுக்கு வந்துட்டு பிடிச்சாலும் பிடிக்காதே அவள் சொன்ன உடனே அவங்களாம் சொன்னால் சின்ன உடனே கேட்டுப்பான். அந்த ரீசன் நல்லா வந்துட்டு அவள் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. பாரு அவன் மேரேஜ் பண்ணி வச்சுட்டான்னு இதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்கு எல்லாமே சரியா, ஜிம்னுக்கு உனக்கு பிடிக்கணும், உன்னை லைக் பண்ணி அவன் லவ் பண்ணி உன் கூட ஒன்றா இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒன்று பிடிக்கணும், செகண்ட் அவனை லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணணும் தெரியாது சரியா, ஜிம் மனசில் இடம் பிடிக்கணும். செகண்ட் நீ ஜிம் மனசில் இடம் பிடிக்கிற வரைக்கும் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே கூட சரியா சொல்கிறாங்க. அப்பா நான் பண்ணவே மாட்டேப்பா, எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போது டேப்பா பார்க்குறேன் நான் நம்புறேன் ஓகேவா. அப்புறம் ஜிம்முக்கு நல்லா பிடிக்கணும் ஓகேவா, எது ஃபோர்ஸ் பண்ணாதான் அவனுக்கு என்ன பிடிச்சா அவன் என்ன ஹாப்பியாக இருப்பான் அதெல்லாம் பண்ண ஓகே. நீ என்னாலும் பண்ண நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு இந்த வீட்டில் ஜிம்மு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கு என் தங்கச்சி பையன் செகண்ட் அவன் ஃபாரினில் வளர்ந்துருக்கு குழந்தை, நம்ம பெருசாக அவனை பார்த்துட்டு இருந்துச்சு நம்பிச்சு எங்கே போய் நம்மளாம் வளர்த்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜிம்முக்கு நம்ம எதுவும் பண்ணதில்லை, ஏன்னா வாங்கி வளர்ந்ததுனால. இப்போ ஜிம் இந்த வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறான். அதனால் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுவோம் ஓகேவா. அவனுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடு, எதையும் யோசிக்காது சரியா சொல்கிறாங்க. இப்போ டே ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போது நண்பருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஜிம்மில் சின்ன வயசில் பார்க்கவே இல்லை எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம ஃபோனில் மட்டும்தான் நம்ம அலுவலகம் சொல்லுவோம் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு, மற்றபடி எதுவும் தெரியாதுன்னா இப்போ பர்மனெண்ட்டாக நம்ம கூட இருக்கா போகிறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் ரெஸ்டார்ட் போயிருக்கேன், ஜிம்மே கூட இருக்க போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. டேயாங் ஜிம்மில் ஹாப்பியாக பார்த்துக்குப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிராண்ட்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலா பட்டியோட அம்மா வந்து கொடுக்குறாங்க. அந்த பம்பளுக்கு சொல்கிறாங்க. பட்டியே எடுத்துக்கிறாங்க. ஓகே மறுபடியும் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. டே நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. என்ன பசிக்கலையா, ஏன் டேயோட அம்மா கேட்குறாங்க. இப்போ டே தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க அவன் ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. நான் பாரு உங்களோட ஹாப்பினஸ் ஜிம் தான் புரியுது ஓகேவா, ஜிம்னா ஹாப்பியாக பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு டே மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா பால் தூங்கிட்டு வருது. எனக்கு தூக்கம் வந்துருக்கும். ஜிம் பார்த்து பெட்டில் க்யூட்டாக முன்னாடி வயசில் பாதி வயசு இந்த க்ளோஸ் ஆகிருக்கோம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. பாரு மில்க் சொல்கிறாங்க. ஓ மில்க் எடுத்து வந்துட்டீங்களா, குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. சூடாக இருக்கா சொல்கிறாங்க. சூடாக இருக்குது. ஊதி தரவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் கேட்டே வந்துட்டு ரொம்ப அழகாக மில்க ஊதி கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்மி குடிக்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு நீ குடி சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா தூக்கம் இருக்குது அவருக்கு. டே பார்க்குறாங்க. இந்த பாரு கொஞ்சம் நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ண சரியா மில்க குடிச்சிட்டு இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க.
நம்ம டீ பார்க்குறாங்க. ஜிம்மி க்யூட்டாக அழகாக இருக்காரு ஃபைனலாக. அவர் முக்கால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் தூங்க வாசிட்டேன். 1 செகண்ட் எடுத்துகிட்டே போயிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அவர் முகத்தை வைப் பண்ணி விடுறாங்க. நானே சொல்லிட்டாங்க இல்லை தூக்கத்தில் இருக்க சொல்லிட்டு அழகாக வைப் பண்ணி விடுறாங்க. தூங்குறா சொல்லிட்டாங்க. ஜிம்மி படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம டீ போயிட்டு அழகாக பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி அவருக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பி. நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கிள் அதான் அத்தை மாமா சாமி உடனே கேட்பேன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வளர்த்துருக்காங்கல்ல. நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ சிட்டியில் வளர்ந்த பையன், நீ வேறு மாதிரி நினச்சிட்டு நான் பாட்டு கூட வேறு மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு போகிறேன். நான் எனக்கு நல்ல போல்டாக இருந்த ஒரு பையனா, நீ சிட்டியில் இருந்தால் அப்போ எனக்கு என்னோட நீ போல்டாக இருக்கும் நான் நினச்சேன். நீ வேறு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரௌடாக இருக்கேன். அத்தை மாமா அப்புறம் நம்பிச்சு ஜேவ் நினச்சி ப்ரௌடாக இருக்கேன். எனக்கு இவ்வளோ வளர்த்துருக்காங்களே. என் செல்லத்தை டே வளர்த்துருக்காங்க. ஜிம்மி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டே போயிட்டு அந்த மில்க் கிளாஸ்லாம் வச்சுட்டு அது ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. உனக்கு பிடிக்காத வரைக்கும் பக்கத்தில் வரமாட்டேன் ஓகேவா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அங்கேயே தூங்கிட்டு வச்சாலும் டே கொஞ்சம் தள்ளியே தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது, அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு டே கொஞ்சம் தள்ளியே படுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி க்யூட்டாக கால் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஏர்லி மார்னிங் இருக்கும். டே பார்க்குறேன். சரி ஓகே நான் 1 வீக்காக தோட்டத்துக்கு கூட சரியாக போகல. ஏன்னா இப்போ மேரேஜ் ஒர்க் நடந்ததுனால நான் 1 வீக்காக சார் தோட்டத்துக்கு போக விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் போய் தோட்டத்தை பார்க்கணும் அப்படி சொல்லி டே பார்க்குறேன். சரி ஓகே நீ எல்லாம் தூங்க சரியா டே அழகா அப்படி சொல்லி பார்த்துட்டு அவ்வளோ 4 கிலோமீட்டர் கிஸ் பண்ணுறது அவருக்கே தெரியாமல் 4 போய் கிஸ் பண்ணுறாங்க. தப்பால ஒரு பியோர் லெவலில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறாங்க. வச்சுட்டு கீழே வராங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா டே சொல்கிறாங்க. நான் தோட்டத்துக்கு போகிறமா சொல்கிறாங்க. டே உனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா ஜிம்மிக்கு நான் பிடிக்க டைம் எடுக்கணும்மா, அதில் மேலே மட்டும் எனக்கு ஒர்க் நிறைய இருக்குமா, நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின்னு சொல்கிறேன். ஜிம்மி தூங்குறாம்மா, அவன் எவ்வளோ நேரம் தூங்கட்டுமா அப்படியே தூங்க விடுங்க, அவனை என்ச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ போ அப்படி சொல்கிறாங்க. அப்புறமேட்டேவும் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டைம் ஒரு 7:30 இருக்கும். ஜிம்மி இப்போ தான் மெதுவாக வந்துக்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி பாடியில் ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. இப்போது பக்கத்தில் பார்க்குறாங்க. டேவை காணும். எங்கே போயிட்டாரு காணும். ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சரி ஜிம்மி போயிட்டு க்யூட்டாக ஃப்ரெஷ்ஷாக படிக்க வராங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஜிம்மி கிராண்ட் பார்க்குறேன் என்ன பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லம் சொல்கிறாங்க. ஜிம்மி கிளம்புறாங்க. கிராண்ட்மா அவர் எங்கே சொல்கிறாங்க. யாருப்பா ஜிம்மி கிராண்ட்மா கேட்குறாங்க. அதான் அட்டே எப்படி சொல்கிறாங்க. உன் மாமா கேட்குறேன் சொல்கிறாங்க. எங்கே காணும் சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு போயிட்டான் சொல்கிறாங்க. தோட்டத்துக்கா என்று சொல்லவே இல்லை, எப்போ போனாரு கேட்குறாங்க. அவன் வந்துட்டு ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டு சொல்கிறாங்க. 6 மணிக்கு 6 மணிக்கெலாம் போயிட்டான். அவன் ஒர்க் இருக்குல்ல அவன் ஏர்லி மார்னிங்கே போயிட்டான் சொல்கிறாங்க. என்னை எப்பவுமே சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை தூங்கிட்டு இருப்பா டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லாமல் போயிருப்பான் சொல்கிறாங்க. அப்படியோ இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே போயிடுவாரா. ஆமாம் நீங்கள் வந்தப்பெல்லாம் மேரேஜ் ஒர்க் இருந்துச்சு, அதனால் தோட்டத்துலாம் போகாமல் இருந்தான், அதெல்லாம் ஒர்க்கர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவனே போய் அவங்கள சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மி செல்லம் என்னப்பா குடிக்கிறேனே கேட்குறாங்க. அத்தை போன்விட்டா சொல்கிறாங்க. போன்விட்டா வேணுமாடா சொல்கிறாங்க. அப்புறம் டேவோட அம்மா போய் பார்க்குறாங்க. அவன் நல்ல வேலை டே இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அவனுக்கு பிடிக்கிறத பிடிச்சி அவனுக்கு என்ன பிடிக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கேட்டிருக்கான். நல்ல வேலை எல்லாமே வாங்கி சொல்லிட்டு அதனால சொல்லி இப்போ டேவோட அம்மா போயிட்டாலும் மில்க் ரெடி பண்ணி போன்விட்டா சொல்கிறாங்க. இந்தப்பா குடி சொல்லிட்டாங்க. நீங்களும் குடிச்சிங்களா காஃபி சொல்லி கேட்குறாங்க. நாங்களும் குடிச்சு பண்ணி குடி சொல்கிறேன். ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்த்து கிராண்ட்மா என்னப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா எங்கே சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா அங்கிள் அப்படின்ட்டு எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஒர்க்காக இருக்குவாங்க. எல்லாரும் ஒர்க் இருக்குவா. தோட்டத்தில் நிறைய ஹார்வெஸ்ட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு தோட்டத்துக்கு ஒருத்தவங்க போயிருக்காங்க சொல்கிறாங்க. தனித்தனியாக இருக்கா தனித்தனியாக இருக்கிற தங்க ஒவ்வொன்று எனக்கு ஒரு இடத்துல கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கோம் சொல்கிறாங்க. ஸ்வீட் கார்ன் ஓகே ஸ்வீட் கார்ன் போட்டுருக்கோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு தோட்டம் நெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு தோட்டம் நிறைய ஒர்க் இருக்குது. தனித்தனியாக போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போது வந்துட்டு நம்மளும் போடுமா சொல்லிட்டு நம்மளும் போகிறதால சரியா அவங்க பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. ஓ சரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. சித்தி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறீங்க யார் சொல்லிட்டு பார்த்தாக்கா ஜங்க் தான். ஜங்கா உள்ள விடா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன். ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜிம்மி ஏஞ்சிட்டியா சொல்கிறாங்க. நான் ஏஞ்சிட்டேன் சொல்கிறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. அதுவா நான் தோட்டத்துக்கு போகிறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சித்தி டேக்கு மோர் கொடுங்க சொல்கிறாங்க. மோர் ஜிம்மி பார்க்குறாங்க. இதுக்கு மோர் சொல்கிறாங்க. அவங்க காலையில் சாப்பிடாம போயிருக்காங்க. இப்போ வந்து மார்னிங் சாப்பிட முடியாது. டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ தோட்டத்தில் ஒர்க் பண்ணிக்காக டயர்டாக இருக்கும். மோர் கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. நானும் போகவா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நானும் போகிறேன் அதான் மேலே தங்கும். அங்கே போனால் கொஞ்சம் இடத்துக்கு வெயில் வந்துடும், உனக்கு அங்கெல்லாம் வந்து செட் ஆகாது சரியா சொல்கிறாங்க. இல்லை நானும் போகிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. அது பார்த்து நானும் போகிறேன் ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ நம்ம விடமோ சரிப்பா போ சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வாங்கிக்கிறாங்க. வேணா அத்தை போயிட்டு வரேன் ஜிம்மி ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி டேயோட நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மி கலந்து விளைச்சி பிடிக்குமா, அது லைஃப் லாங் இருப்பான் ஆசை ஒரு டவுட் இருக்குது சின்னதாக. எனக்கு அப்படி வந்து ஒரு பையன் அச்சே சார் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நீ வரியா நான் வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி போய் ஜங்கோட பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்கா இப்படி கூட்டிகிட்டு போனீங்க அந்த பிளேஸ் சொல்கிறாங்க. அதில் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்குது, நீ இந்த தோட்டத்தில் நான் போனதில்லை சொல்கிறாங்க. அப்படியே நான் போனது இல்லையா சொல்கிறாங்க. அப்புறமா ஜங்க் வந்து பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. ஜிம் உட்காந்துக்கிறாங்க. ஜங்கா நான் ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. கேள்வி செஞ்சுன்னு சொல்கிறாங்க. டீ அப்படியே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் அவன் ஹஸ்பண்ட் பற்றி என்ன கேட்குறா சொல்கிறேன். நீ சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்க்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜ் படித்தோம்னா ஆமாம் அங்கே அவங்க சொல்லிட்டு பசங்களே இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய சுட்டுவாங்க சொல்கிறாங்க. ரேசியாவும் ஆமாம் பயங்கர பெரிய சுட்டுவாங்க. ஆனால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேனே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அதே அவனுக்கு யாருமே பிடிக்காது, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். யார் லவ் சொன்னாலும் கரிச்சே கொண்டு அவனுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனுக்கு
நல்லா பிடிச்சதெல்லாம் ஸ்டடீஸ் நல்லா பண்ணுவான். அப்புறம் வந்து அவருக்கு தோட்டம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவனுக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரசிச்சு பண்ணுவோம், நேர்ச்சி பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் திங்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அவனை பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனால் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு கூட ஸ்டார்டிங் தோணுச்சு நம்ம 12th முடிச்சுட்டு சிட்டிக்கு போகலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் காய் மேக்கெல்லாம் இங்கே இருக்கிறத பார்த்து சரி எனக்கு அவங்க கூட இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவேனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கப்புறம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அதுக்கப்புறம் நானும் முடிவு பண்ணேன் சரி ஓகே நம்மளும் ஒரு அக்ரிகல்ச்சர் தான் படிக்க நம்ம எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட படிக்க ஆரம்பிச்சான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் யாரும் அவன் எவ்வளோ தான் படிச்சுக்கிறானோ அவன் கண்டுக்கவே மாட்டான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் பிடிச்சா நீ தான் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன தானே அவன் சொல்கிறாங்க அம்மா நீ டேட்ட சொன்னியா எனக்கு ஜேக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை உனக்கு ஜேக்கு பிடிக்கும்னு கேட்டாங்க. அது ஆமாம் எனக்கு ஜேக்கு பிடிக்கும் உங்களோட ஜேக்கி தான் பெட்டர் தான் சொன்னேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் 5 months ரொம்ப சேடாக தான் எனக்கு புரியல அவன் ஏன் சேடாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேஷ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அவன் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது அவங்க பண்ணது எனக்கு தெரியல எனக்கு புரியுது அவன் பண்ண தப்பு தான். ஆனால் ரொம்ப நல்லவன் சரியா ஹார்ட் பண்ணது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ சரி. ஆனால் வந்துட்டு அவன் நிறைய வந்து வெறுத்துறாத லவ் பண்ண ட்ரை பண்ண சரியா சொல்கிறாங்க. அவன் லவ் புரிஞ்சுக்கோ ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிமிந்தா நான் அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் என் மாமாவா சொல்கிறாங்க. ஓ மாமாவா ஆமாம் ஏன் மாமா தர ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி இப்போ அப்போ நான் யார் சொல்கிறாங்க நீ மாமா தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கி ஹாப்பியாக இருக்கு அப்படியே நானும் மாமாவா ஆமாம் நீ மாமா தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க பாரு அவனை புரிஞ்சுக்கோ அப்படியே ஹாப்பியாக இருக்கும் உனக்கு லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா ஜிம்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இப்போ தெரியல அவங்க அங்கெல்லாம் ஓகே தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு மாமா பிடிச்சிச்சின்னாக்கா இங்கே இருந்தாலும் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜேக்கி பார்க்குறாங்க. இது அவனுக்கு கஷ்டப்பட்டு வேணா இருக்க வேணாம் நான் அவன்கிட்ட பேசுவான் வேணா வெளில சிட்டிக்கு இல்லாக்க வேற எங்கே வெளில பிளேஸ் டவுனுக்கு போய் செட்டில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டவுனுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அம்மாவுக்கு இங்கே தான் பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் டேக்கு இங்கே தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து பழகிக்கலாம்னு சொல்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்காது கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன் பரவாயில்ல ப்ரௌடாக இருக்கா இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனாக ரொம்ப தூரம் நாங்கள் என்ன சம்க்கா இவ்வளோ தூரம் போகிறோம் சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரத்தில் இருக்குடா சொல்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கா ஆமாம் அவன் இப்போ எதுக்காக டேவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது டேக்கிட்ட ஒரு சைன் வாங்க சொல்கிறாங்க. சைன் எதுக்கு சொல்கிறாங்க. நானும் டேவும் ஒரு லோன் அப்ளை பண்ணி சொல்கிறாங்க. லோன் எதுக்கு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குதுடா அது எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சம் பீப்புளுக்காக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எங்க கூட ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க சரி அவங்க வந்து அது மாட்டு பண்ண வைக்க நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அதுக்கு லோன் வேணும் அதுக்காக நானும் டேவ் தான் ஷேரிட்டி கார்டு போட்டு தரோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆகும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா ஆமாம் ஹெல்ப் பண்ணுவோம்ல நம்மகிட்ட ஜெக்கி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ப்ரௌடாக இருக்குது ஜங்கா நீ டேலாம் சூப்பர் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா வேணா சொல்லு நான் வந்து பண்ணி தரேன் சரியா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஓகே சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மாதிரி ஓகேவா நான் வந்து மாமா என்னதான் ஒரு மாமா முறையாக இருந்தாலும் நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி சரியா என்ன எனக்கு எல்லாம் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. ஆச்சு ஜங்கா நீ இது பண்ணி தர வேணாம் எனக்கு இப்படி பேசாலே போதும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஏன்னா எனக்கு நாங்கள் யாரும் பேசவும் தெரியல சொல்கிறாங்க. அப்படி சொல்லாது எனக்கு நான் இருக்கேன் காய் இருக்கானா ரொம்ப ஃபன் பண்ணுவான் யார் காய் ஆகும் சொல்ல காய் ரொம்ப ஃபன் பண்ணுவான் அப்புறம் மேக்கப் பண்ணாலும் ஃபன் பண்ணுவான் நாங்களாம் இருக்கோம்ல சொல்லும்பா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க ஃபைன்ல அந்த தோட்டம் கொண்டாங்க அங்கே போகிறோம் டேப்பா அங்கே இருக்கான் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப லாங்கில் டேன் இருக்காரு டேப்பை தான் ஒரு சம்டைம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு அதுவா டேப்பம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இன்னும் இப்போ வேறு மாதிரி இருக்காரு சொல்லிட்டு இது வரைக்கும் ஜிம் பார்த்தது இல்லை டே பார்த்தா ஜிம் பண்ணிட்டு போட்டுருக்காரு பிளாக் கலர் ஷார்ட்ஸ் பிளாக் கலர் ஒரு ஜிம் பண்ணிட்டு போட்டு செம்மழகாக இருக்காரு அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் சன்செட் வர ஆரம்பிச்சிச்சு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் அவன் தான் டேப்பம்மா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் ஜேகே டேவ் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இறங்க சொல்கிறாங்க. ஜிம் இறங்குறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வச்சுச்சோ எனக்கு நடக்க தெரியாத சொல்கிறாங்க நடக்க தெரியாதா சொல்கிறாங்க. வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஜேகே ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஜிம் ஜேகே 2 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க டே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஜிம் தான் வந்துட்டு டே மாமா அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பாக இருக்குது மாமான்னு கூப்பிட்டு டே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் எங்கிட்ட பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அது மோர் கொண்டு வந்தா ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறது நீ கொண்டு வந்தியா நான் தான் கொண்டு வந்து சொல்கிறாங்க. நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் பைக் ஓட்டுனீங்க நான் தான் மோர் வச்சுக்கிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அட பாவி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் டே மாமா மோர் கொண்டு வந்திருந்தாங்க ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பாக இருக்குது நீ இதுக்கு இங்கே வந்து அப்படி டே கேட்குறாங்க. ஏன்னா வரக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. அப்படி வச்சு மீன் இங்கே பாருங்க சன்செட் வந்துடுச்சு பாரு அவனுக்கு ஸ்கின்ல டேன் ஆகிட போகுது டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அப்பாடா ஒய்ஃப் மேலே எவ்வளோ லவ் சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் பரவாயில்ல ஸ்கின்ல டேன் ஆகாது நான் அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன் எப்படி இருந்தாலும் எனக்கு இங்கே எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நானும் இது பழகிறேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஃபாராக இருப்பார் யார் சிட்டியில் வளர்ந்ததால் இப்போ அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின் டேன் ஆகும் அப்படின்னு டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் தான் அதெல்லாம் பரவாயில்ல தான் அம்மா ஒரு ஜிம் சொல்கிறாங்க. அம்மா ஏமா நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அது வானில் தூங்கிட்டு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாங்க. அதுல என்ன இருக்குது சொல்லிட்டு வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தியா அதான் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டு ஓகேவா என்னோட தூங்குனியா சொல்கிறாங்க நல்லா தூங்குனேன் ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜேகே தான். டேய் நான் ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறேன், உன் கண்ணுக்கு தெரியுதா? ஜேகே கேட்குறாங்க, டே பார்க்குறாங்க, தெரியுதுடா என்ன கேட்குறாங்க? இப்போ என்னமோ ஒய்ஃப் கிட்டே பேசியிருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன பேசுகிறா சொல்லிட்டு, சரி ஓகே ஜிம்மிக்கிட்டே பேசியிருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி தான், ஏன் நான் மாமோட ஒய்ஃப் தானே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே கேட்டா, ஜேகே பார்க்குறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஹாப்பியாக இருக்கு. நம்ம அவங்க அவங்க ரூம்குள்ளே இருந்துருக்காரு, இப்போ வெளிலன்றப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தானே சுத்தமாக ஜிம்மில் டே பார்த்து மாறிக்கிறாங்க. டேக் போடலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் சைன் பண்ணி கொடுறாங்க, எனக்கு ஒர்க்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன் அப்படி மோர் குடிக்கல, நான் மோரை குடிக்கிறேன், மோரை மாமாவுக்கு கொடு சரியா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே அப்போ அவரே குடிச்சு பண்ணி போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் உனக்கு இருக்குது சரி. இப்போ ஜேகே சைன் வாங்கிட்டு ஓகே போயிட்டு வந்து போயிடாரு. இப்போ ஜிம்மி தான் பாருங்க டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னாச்சுமா அது டே கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஒய்ஃப்னு சொல்லி யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது உனக்கு பிடிக்கிறவங்க பாருங்க, நம்மளுக்கு பிடிக்கும்ன்ற வேறு சரியா வெளில வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், மற்றவங்க மட்டும் விட்டு கொடுப்பீங்களா கேட்குறாங்க. அது இல்லை ஜேகே தானே சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது ஓகேவா, இந்த ஒய்ஃபு தான் நீங்கள் சொல்லணும் ஜேகே டே சொல்கிறாங்க. ஜேகே டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா ஒய்ஃப்னு சொல்லணுமா? ஆமாம் ஒய்ஃப்னு தான் சொல்லலாம், ஹஸ்பண்ட் தான் சொல்லுவோம், உங்களை என்னோட ஒய்ஃப்னு தான் சொல்லணும். அதை நீங்கள் யாரும் சொல்லும்போது ஜிம்மின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் ஒரு பார்த்துக்கோங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது இல்லை கோவலாம் படாது, உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சா அப்படி சொன்ன சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காம போயிடும், மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை, எனக்கு உங்களை அக்செப்ட் பண்ணி டைம் எடுக்கும், லவ் பண்ண டைம் எடுக்கும், மற்றபடி ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறவனுக்கு ஓகே தான் நான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கே, எதனா இடத்துல கூட ஹேட்லாம் போட்டுருக்கோம் சொல்கிறாங்க. ஹேட் எதுக்கு சொல்கிறாங்க? இல்லை சொல்கிறாங்க ஹேட்லாம் வேணாம், அங்கே போட்டால் ஒரு வேடாக இருக்கும், இங்கெல்லாம் அப்படியே இருக்கும், இங்கே இருக்க எல்லாரும் எப்படி இருக்கணும், நானும் அப்படி தான் இருக்கணும், இல்லை நான் மட்டும் வேடாக தெரியும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எதுக்கு நினைக்கிறேன், உனக்கு எது கம்ஃபர்டபுளோ, உனக்கு நீ வந்துட்டு செக்யூராக சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்த்து உட்கார ஜிம் உட்காராங்க. நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் ஷர்ட் எங்கே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஒரு ஷர்ட் அங்கே இருக்குது சொல்கிறாங்க. மாறிங்க தான் போட்டுருந்தீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவோட பாடி ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்த்து ஒர்க் அவுட்டா? ஒர்க் அவுட்டில் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் அழகாக வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. எது கேட்குறாங்க? அதான் உங்களோட ஆப்ஷன் அப்புறம் உங்களுடைய அந்த பைசப்ஸ் டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு வருஷம் ஐயோ போயிடுச்சு. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை சிட்டிலலாம் பாய்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போயிட்டு நல்லா மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வந்து சாப்பிடுவாங்க, ப்ரோட்டீன் டைம்லாம் எடுத்துக்கிட்டா மட்டும் இந்த வேலை பாய்ஸ்லாம் வரும், அவங்களுக்கு பைசப்ஸ்லாம் இருக்கும், ஆப்ஷன்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அதுவும் கேட்டேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஒர்க் பண்ணுறோம்ல ஆர்டர் பண்ணுறோம்ல அதுலேயே சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. டே கொஞ்சம் ஷையாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. ஜோ அவனாம் அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நீ எப்படி பண்ணி வச்சிருக்க பாரு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் தான் சரி ஓகே ஓகே நாங்கள் மோர் குடிங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ குடிச்சா? நான் வந்து அத்தை பொண்ணுகிட்ட கொடுத்தாங்க குடித்தேன் சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்க டே பார்க்குறாங்க. சரி உனக்கு எதனா வேணுமா, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க, வந்து வாங்கலாமா டே கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அங்கே இருக்குதுன்னு சாப்பிட்டுக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க 1 டே 2 டேஸ்னாக்கா எல்லாமே வாங்கலாம், போக போக அப்புறம் எல்லாமே வந்துட்டு கஷ்டமாயிடும் சரியா, நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிடுங்க அதை நான் சாப்பிட்றேன், எனக்கு மட்டும் தனியாக குக் பண்ணி எனக்கு மட்டும் தனியாக சமைச்சா நல்லாவே இருக்காது, நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ அதை சாப்பிட்டு பழகிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அம்மா அப்பா ஹேங்ஸ் எப்போ எது சூஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும், அவங்க எது சூஸ் பண்ணாலும் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க, கண்டிப்பாக எனக்கு உங்களை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் பெட்டராக பார்த்துக்கணும்னு தெரியும், எனக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க, புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு புரியுது டே சொல்கிறாங்க. இப்போ மட்டும் தான் சரி ஓகே மோர் கொஞ்சம் குடிக்கிறியா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் குடிங்க ஜிம் சொல்கிறாங்க. நான் இறங்கி ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இது இங்கே சொல்லணும் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் டே சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இல்லை அது இங்கே தான் சேர் ஓகேவா, அதெல்லாம் நிறைய முள்ளெல்லாம் இருக்கும், குத்திடுச்சுன்னா கஷ்டமாயிடும் வேண்டாம் சரியா ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹெல்ப் பண்ண வேணாம் வா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ண உட்காந்துப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அந்த மாதிரி குடிச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதுமா போதும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி நீ வந்துட்டு அவங்க கயிறு கட்டுறதுக்கு வர மரத்துக்கிறாங்க உட்காந்துக்கிறியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை அந்த கட்டில் நீ உட்காந்துக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் 10 o'clock ஆகும், எனக்கு தனியாக போக முடியாது, நான் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. திரும்ப டே பார்க்குறாங்க. போய் உட்காந்துக்கிறியா சார் சரி ஜிம் போய்ட்டு அந்த ரோட் கட்டில் உட்காந்துக்கிறாங்க. டே பார்த்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் வந்து டேவையே பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, ஒரு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இப்போ ஒரு பசங்க கூப்பிட்றாங்க, ஒரு ஆண்டி தான். டே தம்பி வச்சுட்டாங்க. டே திரும்ப என்ன சொல்லிட்டு என்ன ஒய்ஃப் ஒன்று இங்கே வந்துட்டாங்க அவங்களை பார்க்கறதுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி போய் ஜிம்முக்கு தான் பஸ் ஆயிருமோ சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி அது சொல்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு எதுவுமே சொல்ல அப்படி கூட படுத்துருக்காரு கட்டிலேயே நோட்டே எங்கே பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்ல அவர் பாட்டுக்கு ஃபுல்லாக ஃபைனல் ஒர்க் முடிச்சிடாரு. இப்போ டைம் 10 o'clock ஆகுது. ஜிம்முக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டே ஜிம் கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் பசிக்குது ஜிம் சொல்கிறாங்க. இது வந்துட்டு அவ்வளோதான் டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஒர்க் முடிச்சுட்டு அவர் ஹேண்டில் வாஷ் பண்ணுறாரு. போயிட்டு வந்த அங்கே தண்ணி போயிட்டு ரொம்ப அழகாக போய்ட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு ஜிம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காரு அவர். இப்போ டே பார்க்குறாங்க. போகலாமா சொல்லிட்டு ஜிம் டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது
நடக்கவே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நடக்க வரலையா சொல்லிட்டாங்க. ஹேண்டை பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் இப்போ டேயோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. டே அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதில் போக போகிறோம் சொல்லிட்டாங்க. அவன் டிராக்டர் தான் போக போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் இருக்குது. அந்த டிராக்டர் நம்ம டே வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நல்லா இருக்குது இதில் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் போயிட்டு இருக்காங்க. யாரும் ஜிம்மில் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. வீட்டிலேருந்து கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அந்த ஊர் வழியாக தான் போயிட்டு இருக்கணும். அது இவங்களுக்கு தனியாக இருக்கும் கார்டனில் தனியாக பெரிய வீடு. இப்போ அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது இல்லை நீ வந்துட்டு ஃபாரின்லேருந்து இருக்கு இல்லையா அதான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஃபாரின்லேருந்து இருக்கா இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கல அதான் நம்ம பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் சரி ஜிம் அமைதியாக விட்டுறாங்க. நானும் ஜிம் வந்து எதுக்கு இப்படி பார்க்குறாங்க ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ மட்டும் வந்துட்டு ஏதோ செலவு கொடுத்து போகிறாங்க. ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்க போகலாம் பசுக்கு ஜிம் முன்னாடி போகிறாங்க. இப்போ டே ஓகே சில பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பட்டியோட நம்ம பார்க்குறாங்க. வண்டிக்கு நான் ஆசிட்டாங்க. வந்துட்டு மாசம் ஜிம் தான் அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குது சொல்லலாம் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க. அவன் மாமாவும் கிராண்ட்ஃபாவும் எங்கே சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமா அவங்க 2 பேர் இன்னும் வரல சொல்கிறாங்க. அவங்க ஃபுட்டாக கொடுத்து விட்டோம் சொல்கிறாங்க. ஃபுட்டு கொடுத்து விட்டீங்களா? ஆமாம் ஃபுட்டு வந்து கொடுத்து விட்டோம். இங்கே வந்து மேட் இருக்காங்க அவங்க கொடுத்து விட்டோம். எடுத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்டுப்பாங்க. சரி அங்கேயே சாப்பிட்டுப்பாங்க சொல்கிறாங்க. அங்கேயே அங்கேயே சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு மாமா கொடுங்க சொல்கிறாங்க. டேக்கா டே மாமாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. எனக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்மை பார்க்குறாங்க. அவன் எப்பவும் அப்படி தான் பண்ணுவான். அவனுக்கு வந்து பழகிடுச்சு சரியா சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை 2 பேர் கொண்டாந்து சாப்பிட சொல்லுவா ஃபுட்டு சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் பார்க்குறாங்க. அத்தை இது என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிம் அட்டையை உடம்பு பார்க்குறாங்க. அது கீரைப்பா சொல்கிறாங்க. கீரையா அத்தனை கீரை சாப்பிட மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறேன். ஏன் ஜிம் ஏன் கீரை சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காது கேமாம்மா எனக்கு கீரை சுத்தமாக பிடிக்காது. அம்மா கூட யோசிக்கும் செஞ்சு தருவாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டேஸ்ட் நல்லாவே இருக்காது. கசக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு பார்க்குறாங்க. பார்ப்போம் அம்மா செஞ்ச கீரை வேறையாக இருக்கும் சரி இந்த கீரை நல்ல கீரை தான் நீ சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு மாதிரி இருக்குது இல்லை ஜிம் நல்லதுதான் ஹெல்த்தியானது கீரை அப்புறம் எல்லாமே இருக்கு எல்லாமே சாப்பிட்டதானே நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் டே சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காதே ஜிம் சொல்கிறாங்க. டே பக்கம் ஜஸ்ட்டு சாப்பிட்டு பாரு ஒரு வாய்ப்பு எடுத்து சாப்பிட்டு பாரு பிடிச்சதுன்னா ஓகே பிடிக்கலாம் எடுத்து சாப்பிட வேணாம் சரியா சொல்கிறாங்க. அம்மா எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கீரை வேற கீரை நீ ஃபாரின் சாப்பிட்ட கீரை வேறையாக இருக்கும் இது வேறையாக இருக்கும் சரியா நீ சாப்பிட்டு பாரு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே பிடிக்கணும்னு சாப்பிட மாட்டேன் சரியா இல்லை சாப்பிட வேணாம் டே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது கசக்குதா ஜிம் சொல்கிறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. பார்த்து கசக்காது எல்லா கீரையும் கசக்காதுப்பா சரியா ஒரு சில கீரை தான் கசக்கும். அதுவும் அம்மா எனக்கு கீரை செஞ்சாலும் தெரியல அவருக்கு வந்து கீரை நல்ல கீரை தான் நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குற நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே கிட்ட டே சொல்கிறாங்க. எனக்கு இந்த எக்கில் வந்துட்டு ஒயிட் கலர் சொல்கிறாங்க. ஆமாம் சார் இது மட்டும் தான் வேணும் அந்த எல்லோ வேணாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு அழகா அந்த எல்லோ வச்சுட்டாங்க. எடுத்துட்டு இது மட்டும் சாப்பிட்டு போச்சுட்டாங்க. ஜிம்மில் சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அத்தை இன்னும் கொஞ்சம் வைங்க மாமா இருக்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அவர் நிறைய சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. இல்லை கம்மியாக சாப்பிட்டுருக்காங்க. இல்லை நிறைய சாப்பிடணும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க கொடுங்க ஜிம் அவரே வைக்கிறாரு அவர் வைக்க தேவை நோன்னு சொல்ல முடியல. இப்போ நம்ம ஜிம் வைக்கிறாங்க சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டேவும் நான் கம்மியாக தான் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. நான் வச்சு சாப்பிட மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறீங்க நீ வச்சு சாப்பிடணும் டே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. கிராண்ட்மாவுக்கும் நம்ம டேவோட நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. நீ சாப்பிட சொல்லலாம் சரி ஜிம் சாப்பிட்டாங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் முன்னாடி சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு சாப்பிடணும் எனக்கு உங்களுக்கு ஏஜ் ஆகுதுல நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே நமக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப க்யூட்டாக இவனா எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கா ரொம்ப இன்னசென்ட்டாக பியூராக வளர்த்துருக்காங்க சரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டெலிவரி சாப்பிட்டு வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வெளில கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. டவுன் வரைக்கும் போக சொல்கிறாங்க. டவுனுக்கு ஆமாம் உரம் வாங்க வேண்டியது இருக்க சொல்கிறாங்க. உரம் வாங்க போகிறீங்களா சொல்கிறாங்க. எதில் போவீங்க சொல்லி கேட்குறாங்க. அது பிளாக்ல ஜீப் வச்சுருக்கேன் அங்கே ஷெட்டில் நிற்கிறே சொல்கிறாங்க. ஆமாம் கவர் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. நானும் வரவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது நான் உரம் வாங்க தான் போகிறேன் சொல்கிறாங்க. நீ எங்கே போனால் என்ன கூட்டிகிட்டு போனேன் நான் ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா வீட்டில் இருந்து போட் வைக்கிறேன் என்ன கூட்டிகிட்டு போகலாம்ல ஜிம் தான் கிட்ட போயிட்டு க்ளோஸாக நின்று கேட்டிருக்காரு. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. இருப்பாரு இப்போ டே பக்கத்தில் ஜிம் நின்றுருக்காங்க. நீ வரியா நானும் வரேன் கூட்டிகிட்டு போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நோன்னு சொல்லுங்கள அது அங்கே வந்து பெருசாக எதுவும் இருக்காது ஜஸ்ட்டு தான் கொஞ்சம் மார்க்கெட் திங்ஸ் தான் இருக்கும் சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் பார்க்குறேன்னு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே உனக்கு பார்க்கணும் தானே சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே வாசிட்டாங்க. ஃபைன் ஜிம் வந்துட்டு டேவோட ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. அத்தை அவங்க கண்மானை போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே பார்த்தாங்க போயிட்டு வாசிட்டாங்க. ஜிம் டே உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் டே அழகாக ஜிப் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மில் வரதுக்கு நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் அவங்க போய் டவுனில் என்ட்ராகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது குட்டி டவுன் தான் எல்லாமே இருக்குது எனக்கு அந்த வில்லேஜ்லேருந்து பார்த்தா அதான் டவுனு அங்கே எல்லாமே கிடைக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இது வாங்கி தரீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குங்க அது வேணுமா சரி அப்போ ஜிம் டே வாங்கி தராங்க. அதெல்லாம் ஸ்நாக்ஸ் தான் அதெல்லாம் சாப்பிட்ற ஃபுட்டு தான் நம்ம டே வாங்கி தராங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி சந்தையில் இது என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா இது வந்து ஃபிஷ் கேக்கு சாப்பிட்டே வச்சுட்டாங்க. சரி ஜிம் சாப்பிட்டு அப்படியே வாங்கி தராங்க. இது வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்று வாங்கி தராது. நம்ம ஜிம் பார்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க உள்ள எல்லாத்தையுமே இது வாங்கிக்கவா ஜிம் கேட்குறாங்க. வாங்கிக்கோ டே சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. மாமா இது ஜிம் கேட்குறாங்க. டே வந்து என்ன கேட்டாலும் சரி வாங்கி தரேன் ரெடியாக இருக்காரு.
சரி வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஜிம் வாங்கிட்டாங்க ஃபைனலாக. ஜிம் பார்க்கணும் இது வாங்கிக்கவா சொல்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ணுறீங்களா சாப்பிடணும் ஹெல்த்தியாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பரவாயில்ல வாங்கிக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம் வாங்கிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு அந்த விடாக்க அந்த தோட்டத்துக்கான உரம் இருக்குல்ல அதுதான் அது வாங்குறாங்க. அவ்வளோ பெரிய மூட்டை ரொம்ப அசால்ட்டாக தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு மாமா உண்மையாகவே நீங்கள் அசால்ட்டாக ஒரு மூட்டை தூக்கிடுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. தூக்கிடுவேன் சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டீங்க சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ஜீப் பின்னாடி எல்லாத்த பிளேஸ்லையும் அடிக்கிட்டாங்க. பார்க்குறாங்க. ஓகே எல்லாமே வாங்கி வச்சுக்கோலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் அவர் நல்லா வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்காங்க. வரவழி ஃபுல்லாக இது நல்லா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. தேங்க ஃபிட் பண்ணுறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. ஆக்கட்டுங்க நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா ஃபிட் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே வாங்கிக்கிறாங்க. நம்ம டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக வீட்டுக்குமே வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா அத்தை என்னப்பா சொல்கிறாங்க. என்னங்க சரி கொடுக்குறாங்க என்ன சொல்லிட்டு நாங்கள் சந்திக்கிறாங்க. மார்க்கெட் பண்ணல உங்களுக்கு வாங்கிட்டு திங்ஸ் ஜிம் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குறாங்க. எதுக்கு எங்களுக்கு நீங்கள் கூட வாங்கி சாப்பிட்ருக்காங்களா நாங்கள் தான் சாப்பிட்டோம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூமில் இருக்காங்க. ஜிம் தான் அப்படி சொல்கிறாங்க. பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை தூக்குங்க சொல்கிறாங்க. டேக்க பொருள் என்ன சொல்கிறாங்க. தூக்குங்க சொல்கிறாங்க. தூக்கணுமா தூக்குங்க ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மூட்டையை அசால்ட்டாக தூக்குனீங்களா அப்போ அந்த மூட்டையை தூக்க முடியலக்கா என்ன தூக்க முடியல தூக்குங்க ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. உனக்கு நான் தூக்கணுமா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீ அப்படியே சொல்லக்கூடாது சார் நான் சொல்ல மாட்டேன் நான் தான் சொல்கிறேன் தூக்குங்க சார். அப்படியே தூக்குறாங்க. தூக்கி இடம் சுற்றுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாரு. ஒரு குழந்தை மாதிரி இப்போ மட்டும் அதை இறக்கி விட்டுறாங்க. போதுமா போதும் ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டீங்க இவரை ஸ்ட்ராங் மேன் ஜிம் போய்ட்டு நம்ம டேவோட செஸ்ட்டில் ஒரு மாதிரி ஹேண்டை பேக் பண்ணி சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறேன் நான் ஸ்ட்ராங் மேனா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன். ஓகே சார் டேவும் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போய் பார்க்கவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்களா சொல்கிறாங்க. பார்க்குறேன் வேலை பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு போர் அடிக்காதா சொல்கிறாங்க. போர் அடிக்காது எனக்கு ரொட்டி நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் மட்டும் தான் இருக்குமா அப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறது சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்க சொல்கிறாங்க. ஸ்டோரியா எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தூங்கணும் போல இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டைம் 3 o'clock தான் இருக்கும். இப்போ டைம் 3 o'clock தான் ஆகுது சொல்கிறாங்க. எனக்கு தூங்கணும் போல இருக்குது நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்களா கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு உட்காராங்க. அப்போ வந்துட்டு அவங்க சின்ன வயசில் அவர் நம்ஜன் சுகா அப்புறம் இவங்களும் எப்படி ப்ளே பண்ணாங்க அவங்க எப்படி வெக்கேஷனுக்கு வருவாங்க அந்த ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. அப்படியே நம்ஜன் அப்படி பண்ணுவாரா ஆமாம் வீட்டுக்கு வருவார் எல்லா திங்ஸும் உடச்சிடுவார். எங்கள் ஊரில் எல்லாமே இந்த பீங்கான் திங்ஸாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லி எல்லாமே செராமிக் பண்ணிடா அப்போ செராமிக்கில் பண்ணதா டக்குன்னு உடஞ்சி போயிடும் கிராண்ட்மா சொல்லுவாங்க. நம்ஜன் தொடாதான் சொல்லிட்டு அப்போ நம்ஜன் உடச்சிட்டு பயப்படுவார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயப் இருக்காங்க இதை பற்றி கற்றுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஹாபி அவங்க இப்போ பயப்படுவாங்க ரூமில் ஏதாவது வந்து வச்சுட்டாக்க என்ன பிடிக்க சொல்லுவாங்க அதுக்கு அப்படியே ஆமாம் பிடிக்க சொல்லுவாங்க. அதை போய் பிடிச்சி போடுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அப்படி தான் பண்ணுவாங்க சொல்லி ஜிம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி பற்றி சொல்கிறதுனால ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்க கியூரஸாக கேட்குறாங்க. அப்படியா ஜிம் தான் ரொம்ப க்ளோஸாக கொஞ்சம் டேக்கிட்ட வந்துட்டு ஆமாம் இப்படி அப்படின்னு சொல்லவும் ஜிம் டேவோட செஸ்ட் கிட்ட மட்டும் சாஞ்சிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க டேக் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் கேஷுவல் சாஞ்சிக்கிறாரு. நம்ம டேவும் அப்புறம் சொல்லிட்டு அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சவுண்டே இல்லை. பார்க்குறாங்க ஜிம் தூங்கிட்டாரு. பார்க்குறாங்க நீ எப்படி என்ன சொல்லிட்டு எவ்வளோ பியூராக இருக்க நீ எப்படி சிட்டியில் வளர்ந்தன்னு சொல்ல நம்புவாங்க சொல்லு எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கடா நீ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அழகாக ஜிம்மு படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் தெரியுமா எனக்கு இந்த மதத்தில் மட்டும் எதுவும் வேண்டாம் நீ எப்படி பேசிட்டே இருக்கு ஓகே லைஃப் லாங் இதே இருக்கு விட்டா இது பேசிட்டே இருக்கு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கோம் ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கோம். பார்க்குறாங்க எவ்வளோ அழகு பேசும்போது தான் அப்படி அழகாக ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த தூங்கும்போது கிஸ் பண்ண முடியாது ஓகேவா நீ கோச்சிங் கூட நினைக்கிறவங்க தப்பான இன்டென்ஷன் பண்ணல. என்னோட ஒய்ஃபா என்னுடைய அத்தை பையனா ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே எவ்வளோ க்யூட்ல நீட்டே தான் நான் கேட்ட கவர் பண்ணிட்டு ஓகே நான் போகிறேன் செல்லும் கீழே போயிடறாங்க. ஒர்க் இருக்கு அவருக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் அழகாக தூங்குறாங்க. ஈவினிங் எல்லாரும் ஜிம் நினச்சி உட்காந்து பெட்டில் ஆய் சொல்லிட்டு ரப் பண்ணிக்கிட்டு இப்போ ரன்மா வராங்க. ஜிம் செல்லாம் இந்த காஃபி சொல்கிறாங்க. ரன்மா எங்கே போயிட்டாரு அவரே சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அதான் என் ஹஸ்பண்ட்டே சொல்கிறாங்க. அப்புறம் ரன்மா பார்க்குறாங்க வச்சோம் தேவை கீழே ஒர்க்காக இருக்காப்பா சொல்கிறாங்க. எப்போ தடவை ஒர்க்குக்கு போயிடா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ தூங்கிருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் பேசிட்டு இருந்தால் தூங்கிட்டாங்க சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. பண்ணிட்டே தான் அது கிராண்ட் தான் சரி ஓகேப்பா இருக்கட்டும் ஓகே அவன் ஒர்க்காக இருக்கான் இந்த நீ குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் காஃபி குடிச்சிருக்காங்க. நீங்கள் குடிச்சிங்கன்னா நான் குடிச்சினா தங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா உனக்கு பிடிச்சிருக்கா செல்லம் இங்கே இருக்க மாதிரி எப்பவும் லைஃப்லாம் இங்கே இருப்பியாப்பா அவனுக்கு பிடிக்குமா இல்லை உனக்கு நான் வேணா டேக்கிட்ட சொல்லி சார் டவுனில் வேணா வீடு பார்க்க சொல்லுவா சொல்கிறாங்க. டவுனில் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. நண்பதா இல்லைப்பா அவனுக்கு பிடிக்குமா தெரியல எவ்வளோ இங்கே இருப்பா உனக்கு செட் ஆகாமல் போர் அடிக்க சொல்கிறாங்க. இல்லை போர்லாம் அடிக்கல எனக்கு போக செட் ஆகிடும் அப்படி மட்டும் இல்லாமல் நீங்களாம் அங்கே இருக்கும்போது நான் மட்டும் டேவ் குடிச்சு அங்கே வச்சுக்க முடியும் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரியா நீங்கள் அத்தை மாமா அப்புறம் கிராண்ட் ஃபேரன் பிடிச்சிருக்கலாம் இங்கே இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு இங்கே பிடிக்கணும்னு சொல்ல நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு வைன் வந்து வில்லேஜில் பிறந்தவ அவள் சிட்டியில் ரொம்ப அழகான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. நீ சிட்டியில் பிறந்த ஒரு குழந்தை இங்கே வந்து சொல்கிறாங்க. கிராண்ட்மா என் ஃபேட் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்க முடியும் சொல்கிறேன். என் ஃபேட் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்க முடியும் எனக்கு பிடிச்சிருக்கு கிராண்ட்மா
நான் டே மாமா கூட ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் இங்கே இருக்கிறேன் சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்க செல்லம் சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சின்ன வயசுல அவனை பார்த்ததும் இல்லை, நான் உனக்கு எதுவும் பண்ணதில்லை சரியா. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குதோ சரியா, நான் தான் நீ இங்கே தான் ஃபுல்லாக இருக்க போகிறேன். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை தங்கம், கிராண்ட்மா ஏஜ் ஆயிடுச்சுல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுறேன். உனக்கு என்ன நாளைக்கு கிராண்ட்மாட்ட ஓகேவா, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத எல்லாமே சொல்லி நான் பண்ணவா சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்படி பேசக்கூடாது, நீங்கள் எப்போ என் கூட இருக்கும்போது சரியா ஜிம் சொல்கிறாங்க. சரி சரி நான் இருக்கேன் ஓகேவா, நான் ஒன்றும் இல்லை சரி. இப்போ கிராண்ட்மா அழகாக ஸ்வைப் பண்ணுறாங்க. இவ்வளோ அழகாக வளர்த்து வச்சிருக்கா ஒரு குழந்தை, ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பியூராக வளர்த்துருக்காள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக பெருமை தெரியல, யார் சொல்ல அழகாக கேட்டுக்கிறான் சொல்லிட்டு இந்த பால் செல்லம் இப்போ விடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஐயோ சரியா, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும், இது உள்ள குடும்பம் உள்ள ஃபேமிலி தான் பார்த்துக்கணும் சரியா. இங்கே இருக்கணும் உனக்கு சொன்ன பண்ணுவாங்க. உன்னோட அத்தை, உன்னோட மாமா, உன்னோட கிராண்ட்பா, உன்னோட கிராண்ட்மா, உன்னோட மாமா ஓகே, அவங்க எத்தனை பேர் தான் இருக்கும். இவங்களாம் உனக்கு சொன்ன பண்ணாங்க சரியா. நீங்கள் வெளில யார்ட்டி விட்டு கொடுக்கக்கூடாது. சேம் டைம் நேரம் ஹார்ட் பண்ணாங்க உடனே சொல்லி சரியா. அது யாரும் சரி நான் பார்த்துக்கிறேன். டேவில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிராண்ட்மா நீங்கள் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ டேவில் கிராண்ட்மா ஜிம் ஃபுல் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு செல்லம் கீழே போமா சொல்லிட்டாங்க. ஜிம் கீழே வராங்க, கீழே உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அத்தை சொல்லிட்டாங்க. என்ன பாசுறாங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. வெஜிடபிள் கட் பண்ணிட்டு செல்லம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. நைட் வெஜிடபிள் அதான் வெஜிடபிள் வேஸ்ட் பண்ண போகிற சொல்லிட்டாங்க. வெஜிடபிள்ஸா சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணவா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதையோட அம்மாவும் சரிப்பா கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் தான் பார்த்து கட் பண்ணல, ஒவ்வொன்றும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. அவர் ஒரு சின்னதாக கட் பண்ணல, அது தெரிச்சு ஓட்டு ஜிம் பார்க்குங்க. அச்சோ ஓடி போயிட்டு ஜிம் போயிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ரன் பார்க்குறேன் செல்லம். அப்படி இல்லை அங்கே கூட நான் கட் பண்ணிட்டு சொல்லிட்டேன். இல்லை நான் கற்றுக்கிறேன், எதுவுமே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு சரியாக கற்றுக்கணும். ஜிம் தான் அவரே பொறுமையாக கற்றுக்குறாங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஓ டே வந்துட்டு சொல்லிட்டாங்க. வந்துட்டு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. இப்போ டே கிராண்ட்மா சரி அவங்க பேசிட்டு போய் தள்ளி போயிடறாங்க. இப்போ எனக்கு குறைக்க முயற்சி போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போயிட்டீங்க ஜிம் தான் டே அதுக்கு இப்படிக்கா வெஜிடபிள் கட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படியே வந்து பக்கத்தில் உட்காராங்க. அதுவா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன ஒர்க்கு சொல்லிட்டாங்க. நம்ம மாடு சீக்கிரம் கண்ணு போட போகுது சொல்லிட்டாங்க. மாடு கண்ணு போட போகுதா, அது எப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது சரியா, அதுக்கு கண்ணுக்குட்டி வரல சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வரும்னு சொல்கிறாங்க. எப்போன்னு கரெக்டாக சொல்ல முடியாது, அதுக்கு இப்போ கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் தான் நான் பார்க்கணும், அது பிறந்ததுக்கு அழகாக இருக்கு நான் பார்க்கணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அழகாக இருக்குன்னு பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். என்ன பண்ணுறேன், அது பார்த்துக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் கட் பண்ணி தரவா, நானே பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க பாரு சொல்லிட்டே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே அழகாக வச்சுக்கோ சொல்லிட்டு அழகாக கட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓ வெஜிடபிள் கட் பண்ணி தெரியுமா உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் ஃபுல் டே வந்துட்டு கார்டனில் இருக்கீங்களா, ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களே, அப்புறம் எப்படி கொடுத்தாங்க கிச்சன் ஒர்க்லாம் சொல்கிறாங்க. அதுவா அப்புறம் கிச்சனில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படி மாமாவுக்கு எதாவது ஹெல்ப் முடியலக்கா, நான் அப்போலாம் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. மாமாவுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு தெரியும், கிராண்ட்ஃபாக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சூப்பர் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்போது ஃபியூச்சரில் எனக்கு உடம்பு சரியாக போயிட்டா ஹெல்ப் பண்ணுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு உடம்பு சரியாக போகுது, அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை மேபி உடம்பு சரியாக போயிட்டாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. பார்த்துக்குவேன் நீ எல்லா ஒய்ஃப் நான் தானே பார்த்துக்குவோம் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு அப்படியா சொல்கிறேன். ஜிம் டே பார்த்துருக்காங்க. டே ரொம்ப கிட்ட பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போய் குளிக்கலாம் சொல்கிறாங்க. குளிக்கணும் டயர்டாக இருக்க போய் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் குளிங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி டே போயிடுறாங்க. வச்சு கீழே அழகாக வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வீட்டில் எடுக்க டின்னர் குக் பண்ணிட்டாங்களா, இப்போ யாரும் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அவருக்கு பிடிக்காத வெஜிடபிள் அந்த காயில் இருக்கிற டேட் எடுத்துக்கிறாங்க. டே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீ எனக்கு அது வேணும்னு சொல்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க. இப்போ டே வந்து அவருக்கு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. அவர் டேட் எல்லாமே கேட்குறாங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டே ரொம்ப பிடிச்சிக்கிறாங்க. அது எல்லாமே உனக்கு என்னென்ன கேள்வி ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கிட்ட சாப்பிட்ருக்காங்க. டேயோட அப்பா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வெளில போகணுமா சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்ஃபா இன்னைக்கு கூட நானும் மாமாவும் வெளில போயிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டவுனுக்கு போயிட்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. என்கிட்ட கூட்டிகிட்டு போனியா சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் வரவங்க போனேன் அப்படியே ஜிம்மை கூட்டிகிட்டு போனா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம்மின் தான் டே எனக்கு மில்க் வேணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்க நான் போய் ரெடி பண்ணுறேன். டே போயிட்டு அவரே போய் மில்க் ரெடி பண்ணிட்டு வராங்க. இப்போ 2 பேருக்கு 2 காசு எடுத்துகிட்டு வருவாங்க. மேலே பண்ணுவா சரி சொல்லிட்டு 2 பேருக்கு மேலே போகிறாங்க. ஜிம்மின் தான் அவங்க டிவிலாம் இருக்குது. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு இதே நல்ல மூவி பார்க்கணும் டேஸ்ட், நல்ல மூவி என்ன மூவி சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் சொல்லிட்டு ஹாரர் மூவியா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஓகே சொல்லி ஹாரர் மூவி வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரூம் லாக் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பயமாக இருக்குது ஆனால் ஹாரர் மூவி பார்க்கணும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு ரூமில் லாக் பண்ணிட்டு ஹாரர் மூவி வைக்கிறாங்க. இப்போ ஹாரர் மூவி அப்படியே ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மில்க் குடிச்சிட்டு பார்க்குறாங்க. அந்த பிரேக் கொஞ்சம் கிட்ட வர மாதிரி ரூமில் காமிச்சிருப்பாங்க. டக்குனு ஜிம் பண்ணி டேபிள் ஹைட் ஆகிக்கிறாங்க. உடஞ்சிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம்முக்கு கிராஃபிக்கை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆனால் பயம் ஜிம் சொல்கிறாங்க. சரி பயமாக இருக்கேன் பார்க்குற த்ரில்லிங்காக இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா
அம்மா சொல்லிட்டு ஜிம்மும் அப்படியே மாதிரி படம் பார்த்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா அவருக்கு பேசுறது க்யூட்டாக இருக்க பொண்ணு. ஜிம் பார்க்குறாங்க. அவர் நல்லா இருக்குல்ல மாமா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. மாமானு கூப்பிட்றாரு, டேன்னு கூப்பிட்றாரு, டிஃப்ரெண்டாக கூப்பிட்றாரு. பிடிச்சிருக்கு அவருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்னங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கால் அடிச்சு சொல்கிறாங்க. என்கிட்ட எடுத்துக்கோ சொல்கிறார். ஜிம்மில் இப்போ எடுத்து வாங்கிக்கிறாங்க. பாதி ஊற்றிக்கிறாரு அவரு. உங்களுக்கு போதுமா எனக்கு ஒரு நீ குடி சொல்லிட்டாங்க. ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த படம் பாதி ஓடிட்டு இருக்கும். ஜிம்மில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டிவி பார்க்குறான் சொல்லிட்டு டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி டிவி ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு 2 வீக்ஸ் சாப்பிட்டு தான் அதுக்கு ஜிம்முக்கு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. அதில் நம்பிட்டு அங்கே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிட்டு பார்க்குறேன். ஜிம்மில் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் தோட்டத்தில் இருக்கேன் சொல்கிறாங்க. தோட்டத்தில் இருக்கேன். ஆமாம் தோட்டத்தில் இருக்கேன். நான் அத்தை கிராண்ட்மா எல்லாரும் தோட்டத்தில் இருக்கோம். வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. இன்னும் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தோட்டத்தில் அறுவடை சொல்கிறாங்க. டிவி நம்பிட்டு பார்க்குறேன்னா அறுவடையா ஆமாம் இன்னைக்கு அறுவடை பீன்ஸ் இருக்குல்ல அதான் ஜிம் சொல்கிறாங்க. பீன்ஸ் எல்லாம் நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். ஜிம் சொல்கிறாங்க. இதை டேயோட கிராண்ட்மா டேயோட அம்மாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குற சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நான் இப்போ பிஸியாக இருக்கேன். நான் ஃப்ரீயாக இருந்து பேசுவேன் அதான் கேட்குறேன். ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா நான் ஜிம்மு தான் ஃபோன் பண்ண தாங்க. எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா. அப்புறம் அண்ணா ஜவாப் எப்படி இருக்காரு. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க. ரொம்ப மாறு மாதிரி இருக்கு நம்பிச்சிருக்கு. நீ மாட்டின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. என் ஜிம்மு உனக்கு எது கோவமா அண்ணா அப்பா அம்மா சேர்ந்து உனக்கு டேவ் மாறிச்சு வச்சுட்டு அது வில்லேஜில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மாமா இல்லைண்ணா எனக்கு கோவம் இல்லை. எனக்கு வந்து கோவம் இல்லை. எனக்கு மாமா கூட இருக்க ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு மாமா கூட இருக்க ஹாப்பியாக இருக்குது. மாமா நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையாக நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. கிராண்ட்மா இருக்காங்களா டெய்லி இது சாப்பிடுச்சாலும் அதை சாப்பிடுச்சாலும் ஊட்டிகிட்டே இருக்காங்க. அத்தை அதை விட மேலே எல்லாமே பார்த்து குக் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. மாமா உனக்கு என்ன பிடிச்சாலும் கிடைச்சுன்னு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா இருக்கால அப்படி தான் எல்லாரும் பாசமாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி நம்பிட்டு நம்ம வயனக்காரன் வீட்டுக்கு வந்தப்போ எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நான் அந்த பொது வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது திரும்பி யாரோட வீடு நம்ம மாமா வீட்டுக்கு தானே ஜிம் சொல்கிறாங்க. அது கேட்குறது நம்ம டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவங்க ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. நீ நிச்சயமாக சொல்லி நம்பிச்சு ஜிம் நினச்சிட்டாங்க. ஆமாம் நம்பிடுங்க இது நம்ம மாமா வீடு தானே எனக்கு நம்ம பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு இது போதுடா சொல்கிறாங்க. சரி நீங்கள் பார்க்குறா சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் அங்கே ஒர்க் நிறைய நீங்கள் பாருங்கள் சரியா சொல்லிட்டு எங்களுக்கும் உங்கள் ஒர்க் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நம்பி இருக்கிற மாதிரி அடிச்சு டோட்டலாக மாறிட்டான்னு சொல்லி புரியுது. சரி ஓகே எனக்கு அந்த இடத்துக்கு போய் மாற்றிக்கிட்டாரு. அது ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் தானே. டே நம்பிச்சு புரியுது. ஓகே தங்க நான் அப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. சரி சரின்னு போன வச்சுட்டு அவர் போட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்த்துக்கு அவருக்கு மாறி இருக்குது. அவருக்குலாம் ஒரு சின்ன கில்ட்டியாக இருக்குது. எனக்கு அங்கே அப்படி பிறந்து வளர்ந்து ஒரு பையன் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாரு. நம்பிச்சுலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த 1 வீக் அந்த ஸ்டே பண்ணிப்போ அவர் பார்த்துருப்பாரு. அவர் யூனிவர்சிட்டி எப்படி இருப்பாரு சின்ன வயசுல எடுத்து ஃபோட்டோவா அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்திருக்காரு. இப்போ பார்க்கும்போது டோட்டலாக மாறி இருக்காரு. இப்போ அது அழகாக தான் இருக்காரு. இருந்தாலும் எனக்கு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாறினது இப்போ அவர் இங்கே இருக்கிறதுலாம் பார்க்கும்போது மாறி இருக்கு. அப்படி இருக்க ஒரு பையன் ஏசில் இருக்க ஒரு பையனை கூட்டு வந்து வச்சுட்டோமோ டேக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டே நினைக்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா பார்க்குறாங்க. பாரு என்ன நடக்குது புரியுது ஓகேவா. உன் லவ்வுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் ஒரு விஷயம் இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க லவ்வுக்கு முன்னாடி எல்லா விஷயம் இல்லை சரியா உன் லவ் அவங்க எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். அவனே சொல்லுவான் அம்மா நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு இங்கே மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஈவன் பெஸ்ட்டாக வரைக்கும் அவங்க கூட இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான் பாரு சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. அவன் சொல்லுவான் சரியா நீ ஃபீல் பண்ணாத கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க. டேவும் சரி சொல்கிறாங்க. ஃபைன் அந்த பக்கம் எல்லாமே முடிச்சு இன்றைக்கி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அந்த கண்ணுக்குட்டி பிறந்தது கண்ணுக்குட்டி ப்ளே பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த கண்ணுக்குட்டி ஒன்று பிறந்திருக்கா ஓகேவா. அது மாடு கண்ணு போட்டிருக்கோம். அந்த கண்ணுக்குட்டி பிறந்தது ஜிம் டே அந்த கண்ணுக்குட்டி ப்ளே பண்ணுறாரு அதிகமாக. அது ஒன்று அவரும் ஓடுவார். ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. வாரிச்சு எல்லாம் அப்படி பக்கம் நிற்பா சொல்லிட்டாங்க. கிராண்ட் நான் பார்க்கணும் ஜிம் ஓடி பிடிக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அது அழகாக ஜிம்மில் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அது ஓடுது ஜிம் ஓடிட்டு இருக்காங்க. டே இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு போர் அடிக்காமல் இருக்குது. ஆனால் அவருக்கு ப்ளே பண்ணிட்டு விட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. மில்கெல்லாம் அந்த அழகாக கறந்துட்டு வருது. ஜிம் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு எல்லாத்துக்கும். ஜிம் கிராண்ட் பார்த்தாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணதை உட்கார வச்சுருக்காங்க. இருக்கு நம்ம வீட்டு ஒர்க்கு நம்ம தானே பார்க்கணும். ஜிம்மில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட் பார்க்குறாங்க. எனக்கு பிறந்து வந்த பொண்ணு அங்கே ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. என் செல்லம் இப்படி பிறந்து இங்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கே சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் இல்லை அவங்க ஒர்க்கு தான். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து அப்படி வளர்ந்துக்குதான் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போ சரியான சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மிங்களா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ 2 வீக்ஸ் முடிஞ்சதுனால ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க இந்த ஊரில் தேட்டருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கே மூவிலாம் போடுவாங்களே நம்ம போவோமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அந்த மூவிலாம் நீ நினைக்கிற மூவியில் ஜிம்மி அதெல்லாம் ஓல்டு மூவி சொல்கிறாங்க. ஓல்டு மூவி ஆமாம் ஓல்டு மூவி ரொம்ப ஃபேமிலி மூவி சென்டிமெண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சென்டிமெண்ட்டாக இருக்கும் மாமா சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு பிடிக்கும் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. எனக்கு போர்டிக்கு சொன்னால் போர்டில் அடிக்கிறது கூட்டிகிட்டு போங்களா ஜிம்மி சொல்கிறாங்க. டே ஓகே சரிப்பா சொல்லிட்டு இப்போ 2 பேர் அடிக்கல வராங்க. இப்போ மட்டும் பார்க்குறேன் எங்கப்பா போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம் இந்த அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நானும் டைம் அம்மா மூவிக்கு போகிற சொல்கிறாங்க. மூவிக்காக சொல்கிறாங்க. ஏன்ப்பா அங்கே நினைக்கிற மூவிலாம் இருக்காதுடா சொல்கிறாங்க. பரவாயில்ல அங்கே இருக்கிற மூவி பார்க்குறோம் சொல்கிறாங்க. என்ன தெரியும் இந்த வில்லேஜ் தேட்டர் நான் பார்த்ததில்ல. நான் போய்ட்டு வில்லேஜ் தேட்டர் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி மாமா கூட மூவி பார்த்த மாதிரி இருக்குல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவில் பார்க்குறேன் அப்படியேப்பா அவங்க சொல்கிறாங்க. சரி போய்ட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவும் இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக
ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பெருசாக கிடைக்காது ஜிம், இந்த வடை போண்டா கிடைக்க சொல்கிறாங்க. வடை போண்டாவா ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் தான் அதில் வேண்டாம், வடை போண்டாலும் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் எதாவது எடுத்து இல்லாமல் சொல்கிறாங்க. அதில் வேண்டாம் போய் போகலாம் ஜிம் சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போய்ட்டு லாஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு பையன் விசில் வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சி அப்படி கூப்பிடுது. எனக்கு கூப்பிட சொல்கிறாங்க. டேட்டி சொல்கிறாங்க. அது காய் தானே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவன் தான் சொல்கிறாங்க. ஓ அவங்க கூட வந்திருக்காங்க அப்படி சொல்லவே பார்த்தீங்களா சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்து நமக்கு தெரியாதுல்ல நம்ம வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன். அங்கே பாருங்க ஜங்கு உட்காந்துருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஆமாம் ஜங்கு மிக்கு அவங்க தான் உட்காந்துருக்காங்க சொல்கிறாங்க. நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க சொல்லிட்டு டீ கேட்குறாங்க. காது சொல்லிட்டாங்க. நம்ம மேரேஜ் கப்பல் இல்லையா, நம்ம அந்த மாதிரி மூவிக்கு வர மாட்டோம் நினச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. ஏன் நல்லா தான் இருக்குது மூவிக்கு என்ன குறைச்சல் ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்குமா ஜிம் சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி மூவி பாருங்க. 5 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. டீ பார்க்குறாங்க. நீ எப்பவுமே இப்படி தானே ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. நான் எதை மாற்றிக்கணுமோ ஜிம் கேட்குறாங்க. அச்சோ அதெல்லாம் எதை மாற்றிக்கணும் ஓகே இப்படியே ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன சொல்கிறாங்க. இப்படியே பிடிச்சிருக்கு எனக்கு நீ இப்படி தானே பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கும் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. என்னை யார் கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிடிக்குன்னா சொல்கிறாங்க. பிடிக்குன்னா பிடிக்கும் ஜிம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் கேட்கல சரி ஓகே சார் திரும்பி பக்கம் ஜிம் தான். காய் அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம மெதுவாக கூப்பிட்றாங்க. காய் பக்கம் திரும்பி குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சும்மா பாசமாக கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவ்வளோ குள்ளமாக இருக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை ஓகேவா நீ நல்லா நார்மல் ஹைட்டில் தான் இருக்கா அவன் அப்படி கூப்பிட்றான் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் தான் காய் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அங்கே வா சரி கூப்பிட்றாங்க. காய் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்களுக்கு அங்கே வந்தா சொல்கிறாங்க. எதுக்கு வருவாங்க மூவி பார்க்க தான் வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஏண்டா நீ யூஎஸில் பார்க்குற மூவியோட சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துருக்கேன் நான் ஹேங்ஸ் கூட பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. அப்போ கூட நீ பாய் ஃப்ரெண்ட் கூட போகலாம் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டா ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு அப்படி சொன்னேன். பாய் ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லை சரியா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அப்படிலாம் போலக்கா யார் கூட்டியும் சொல்கிறாங்க. அப்படி ஐயோ எப்படி வளர்த்துக்காங்க போகிறேன் என் அத்தை சொல்லி காய் பார்க்குறேன். காய் குழம்பு எவ்வளோ அம்மா வந்து அத்தை தான் ஜிம்மில் அம்மா வந்து அத்தை தான். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. டே நான் சொன்னேன்டா குழந்தைடா எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம காய் பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறேன் அமைச்செல்லாம் உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்கிறேன். எனக்கு காய் பிஸியாக இருக்கும் அவனை பார்க்கவே முடியல. எனக்கு என் தோட்டத்தில் மஞ்சள் போட்டிருக்கேன் சரியா அது வெறும் ஒர்க்கு அங்கே தான் பிஸியாக இருக்கேன். அப்போ காய் சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறீங்க தோட்டத்தில் ஜிம்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குறீங்க அடுப்பா வீட்டு கிராமத்தில் பிறந்தவங்க பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு நல்லா பிடிச்சிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் அவர் கண்ணுக்குட்டி இருக்குது தெரியுமா அது பேர் மீனும் சொல்கிறாங்க. மீனும் ஆமாம் நான் வச்ச மீனும் ரொம்ப அழகாக இருக்கும் திரும்ப என்ன சொன்னால் கேட்கணும் சொல்கிறாங்க. ரொம்ப காய் பார்க்கணுடா சொல்கிறாங்க. அது கண்ணுக்குட்டி இல்லைடா அவன் அது ஓட்டுதுடா அது என்ன பண்ண அது பண்ணுது அதனால சொல்கிறேன். அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக நீ நான் ஹாப்பி தான் அவன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் செல்லம் என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அதே கொசு வச்சு ஜிம் செல்லம்மா சொல்லிட்டு கட்டே பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு காய் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன சொல்லிட்டேன் ஏன் செலன்னு சொல்கிறாங்க. ஏன் செலன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு எப்படி பார்த்தாலும் முறை தானே சொல்கிறாங்க. இவங்க பாடு அவன் என் ஒய்ஃபோட ஆசிரியார்ட்டே சொல்கிறாங்க. அதுக்கே நான் சொல்லிட்டே கேட்குறாங்க செக்கி கேட்குறாங்க. இப்போ இங்கே பாரு என் ஒய்ஃபாக இருக்கலாம் சரியான எனக்கும் முறை தான் இருக்குது சரியா நான் உனக்கு மாமா அப்படி சொல்கிறாங்க. மாமா டேர் திட்டு இருக்காங்க. இது பக்கம் நம்ம ஜிம் தான் ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல நீ என்ன கூட்டிட்டு வரல ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. அதுக்கு அதவன் ஹஸ்பண்ட் இருக்காங்க. மாமா அவன் கூட்டிட்டு வருவாங்க தான் சொல்கிறாங்க. ஏன் மாமா கூட்டிட்டு வர மாட்டியா சொல்கிறாங்க. சரி விட்டு நெக்ஸ்ட் டைம் வரும் கூட்டிட்டு வரோம் சரியா சொல்கிறாங்க. சரி அப்போ ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு ஜிம் கேட்குறாங்க. செக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் பேசுறது அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. செக்கி சொல்லிட்டுருக்காங்க ஜிம் கிட்ட. அப்போ வீட்டுக்கு போகாம சரியா சொல்கிறாங்க. சரி வீட்டு போகாம அப்போ வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜங்க் போகிறாங்க. சரி ஜங்க் பார்க்க சரி ஓகே நாங்கள் சரி போவா சொல்கிறாங்க. சரி போங்க சரி 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க இந்த பக்கம் நம்ம காய் பார்க்க சூப்பராக பேசுகிறேன்டா ஆமாண்டா ரொம்ப கூட பேசுகிறேன்டா இதில் தானே டே ஃபாலோ ஆயிருப்பான் சொல்கிறாங்க. ஆமாம் பேச்சில் தானே ஃபாலோ ஆயிருப்பான் சொல்கிறாங்க. எனக்கு குழந்த மாதிரி பேசுகிறேன்னா பியோரா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் செக்கையும் பேசியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம அடிக்கடி மூவிக்கு வரேன் ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சா கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபாலோ மூவி முடிஞ்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வர சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க என்னை தூக்கிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு நடந்து வந்திருப்பாங்க. ஓகே தேட்டருக்கு நடந்து வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால் நடந்து வந்திருப்பாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க தூக்கிட்டு போகணும் சொல்கிறாங்க. பிக்கி பேக் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்படி மட்டும் ஜிம் பிக்கி பேக் தூக்கிறாங்க. டேக்கு ரொம்ப அப்புறம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மூவி பற்றி ஜிம் அழகாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா அப்படி கெட்டியே கூட ஓட்டி வந்திருக்காங்க. இப்போ காய் ஜங்கு பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஜேக்கையும் பேசுகிறாங்க. இப்போ காய் தான் ஏன்டா சார் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இதை நம்ம ஜேவுக்கு அனுப்பிடுவோம் சொல்கிறாங்க. ஜேவுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜேவை பற்றி சொல்கிறாங்க. அவர் கல்யாணம் ஆனவர் என்னடா பேசுகிற சொல்லிட்டு
காய் கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. டேய் எனக்கு ஒரு க்ரஷ்டா சொல்கிறாங்க. க்ரஷ்ஷா? ஆமாம், அவர் எப்போ நான் பார்த்தனோ அப்போ தான் அவர் மேலே க்ரஷ்டா சொல்கிறாங்க. என்னடா பேசுனா தெரியுமா? எவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒயனுக்குன்னு எழுதி வச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆமாம், ஃபேட்டு ஒயின் கூட வந்துருக்கு பாரு சொல்கிறாங்க. ஏன் கூட இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஏன் உங்க கூட வந்து கஷ்டப்படவா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் போயிருக்கேன்டா அங்கே சொல்கிறதுக்கு. ஆமாம், ஹோப்பவி இங்கே வரது அவ்வளோ நானும் போய் பேசுகிறாங்க. என்ன பேசி சொல்கிறாங்க. ஹோப்பை பேசி சொல்கிறாங்க. அட பாவி, ஒயின் தெரிஞ்ச ஒயன் கொண்டு வர சொல்கிறாங்க. அட விட்டு அப்படி தெரிய போகுது அப்படி சொல்லி நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பாத்திரம் பிடிச்சிருச்சுடா, ஏன்னா ஸ்வீட்டாக பேசுகிறேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் அவரெல்லாம் லவ் பண்ணி வர வச்சுக்கேன். நான் அங்கே போய் இப்போ சிட்டிக்கே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இந்த விளைச்சல விட்டு சிட்டிக்கு போயிருப்பேன், சிட்டிக்கு போயிட்டு செட்டில் ஆயிருப்பேன். ஜெயவுக்கு அழகாக பார்த்துருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. இப்படி பேச சரியாக சொல்கிறாங்க. சும்மா சொன்னேன்டா ஓகேவா, க்ரஷ்ன்னு நினைக்க தப்பாக சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை ஓகேவா, எனக்கு வந்து ஜிம்மி க்ரஷ் ஜெகி சொல்கிறாங்க. நிஜமா வாங்கம்மா, எனக்கு ஜிம்மி க்ரஷ் தான், ஆனால் ஜிம்மி பேச ரொம்ப பிடிக்கும், விட்டு அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அதில் உண்மைதான் அப்படி சொல்லிட்டு நம்ம காயும் ஜெகியும் பேசிட்டு இருக்காங்க. சரி போலாமா சொல்லிட்டு 2 பேரும் அவங்க இருக்காங்க. இந்த ஃபோட்டோ பண்ண ஆயுதடா ஜெயஹோப் அனுப்புறாங்க. இப்போ ஜெயஹோப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே ஸ்ரீலங்கெல்லாம் அந்த டைமில் ஒரு பெரிய டைம் இல்லை. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்ன ஃபோட்டோ சொல்லிட்டு காய்க்கு நம்ம ஜெயஹோப் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஹாய் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் ஏன் ஹாய் எப்படி சொல்லிடுறாங்க. இது சொல்கிறாங்க. ஓ அதுவே நாங்கள் தேட்டருக்கு போய் மூவி பார்க்க சொல்கிறாங்க. மூவி என்ன மூவி சொல்லி கேட்குறாங்க. அந்த மூவி கேட்டதும் கேட்கணும் என்னன்னு கேட்டதும் ஜெயஹோப் பார்க்குறாங்க. ஓ அந்த மாதிரி மூவி எனக்கு தம்பி பிடிக்குமே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜெமிக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, அந்த மூவிக்கு தான் நம்ம அட்டையை கூட்டிட்டு வந்தான். நான் கூட்டிட்டு வந்தேன் 2 பேரும் அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ தான் ஜிம்மில் வந்து தேவை தூக்கிட்டு இருந்தேன். அதை நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒருப்படுங்க கண்டிப்பாக எனக்கா. நீங்கள் ஜிம்மில் வந்துட்டு நீங்கள் அங்கிள் ஆண்டி யாராவது ஜிம்மில் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி தான் மேட்ச் பண்ணி வச்சுங்க டேக்கு, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு பண்ணிட்டு சொல்லிட்டு அதனால தான் அனுப்புனேன் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் காய் எப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ்லாம் வேணாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போ போய் அவங்க கட்ட வச்சுறாங்க. இந்த பக்கம் ஜெயப் இந்த ஃபோட்டோ என் ஜின்னு நம்ம ஜிம்லாம் காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு அதை அட்டாச் ஆகிட்டாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு அந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃபுல்லாக மூழ்கிட்டாரு. நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. அந்த ஜிம் பையன் 1 டே கூட ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் என்கிட்ட சொல்லுவா. ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். அம்மா பிஸியாக இருக்க மாதிரி இருந்தால் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் அவங்க தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறான் சொல்கிறேன். ஆமாம் நான் ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்கிறான். ஏன் தோட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறான். அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் ஹாப்பியாக தான் போடணும் ஓகேவா. நான் கூட நினச்சேன் எப்படி இருக்க போகிறான், ஒரு உள்ள டேக்கு கூட செட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அத்தை கூட நீங்கள் சொன்னாங்க ஃபோனில் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் பிடிச்சலாம் உரிமையாக கேட்டு வாங்கிக்கிறான். அவனுக்கு எல்லாமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அவங்க எதுவும் மாற்றிக்கிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் அப்போ சொன்னாங்க ஜிம் மாதிரி போய் சன்னில் கட்சி நான் கொடுத்து வச்சுக்கணும் சொன்னாங்கம்மா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்குறது ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொன்னாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். மைண்ட் பார்க்குறேன் கண்டிப்பாக டே நல்லா பார்த்தேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டாக்டரும் சொல்லியிருக்காங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 மந்த் ஆஃப்டர் ஜிம்முக்கு டேக்கும் மேரேஜ் 3 மந்த் ஆகுது. 3 மந்த் ஜிம்முக்கு டேக்கும் ஒரு நல்ல பாண்டிங், ரொம்ப அழகான பாண்டிங். இப்போ நம்ம ஜிம் தான் டேவை லைட்டாக பிடிச்சிருக்காங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் பாட்டை செல்லாம் தோட்டத்தில் ஒர்க் இருக்குது போ வா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு நான் தூங்குற வரைக்கும் நீ தூங்க வச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுலடா இது வின்டர் சீசனில் கொஞ்சம் நேரமாக போகணும், அதனால தோட்டத்தில் ஒர்க் இருக்குது போ வா டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. போகிறீங்களா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்துட்டு பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் தூங்கி எழுந்திர வரைக்கும் நீ கூட தான் இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா நீ போ இதுட்டு பேசக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே ஓகேன்னு சொல்ல தூங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்னாக்கா ஜிம் டேக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டா, ரொம்ப க்ளோஸாக அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா டே அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. சின்னதாக கூட அன்கம்ஃபர்டபுளாக டச் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணி டேஸ்ட் பண்ணுறது எதுவும் பண்ணிக்க மாட்டாரு. ரொம்ப அழகாக ஜெனியூனாக பார்த்துருப்பாரு. அந்த ஜெனியூனஸ் தான் ஜிம்முக்கு டே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவரே வாண்டெலாம் ஹக் பண்ணி தூங்கியிருப்பார். எனக்கு வின்டர் சீசன் ரொம்ப குளிருது, அதனால ஜிம் எப்பவும் டே ஹக் பண்ணி தூங்குவோம். அந்த வார்ம்னஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு இந்த வார்ம்னஸ் தேவைப்படுது, அதனால இப்போ ஹக் பண்ணி தூங்குவார். இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 3 மந்த் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க அந்த 4 வீட்டில் மட்டும் தான் டே வந்து ஜிம்முக்கு தெரியாமல் கிஸ் பண்ணுவார். மற்றபடி இது வரைக்கும் சின்னதாக அவங்க எதுவும் நடந்ததில்லை. அப்படி இருந்து கூட டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரீசன் வந்து ஜிம் ரொம்ப க்யூட்டாக பேசுவார். செகண்ட் எடுத்து அவரே எடுத்து பண்ணுவார் உரிமையாக. தெரியலாம் கூட கற்றுக்கு நினைப்பார். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா அம்மாவும் சரி கிராண்ட்ஃபாவும் சரி ஜிம் ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. நீங்கள் ஏஜ் போய் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும். தேவையாக பார்த்துப்பாரு. எல்லாரையும் அவங்க அழகாக கேர் பண்ணிப்பாரு. அதனாலே அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையை சொல்லவா, நீ லைஃப் வந்து ஏஞ்சல் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீ பேச கேட்டால் அப்படி குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கு தெரியுமா, அப்படி கேட்டே இருக்க மட்டும் தோணும். எனக்கு குழந்தைங்க பேச கேட்க தான் ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது சரியா. அந்த ஏஜில் குழந்தைங்க வந்து குழந்தையாகவே இருப்பாங்க. அந்த டைமில் ரொம்ப பியூராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீயும் ஒரு ஹார்ட் ரொம்ப பியூராக இருக்குது. நீ பேசுகிறேன் கேட்கணும் போல இருக்கு தெரியுமா. அட்டே தான் அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டேக்கு டெக்ஸ்ட் டே ஓப்பன் பார்க்குறாங்க. டேவோட அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாரு டே தோட்டத்துக்கு போகணும் வரலன்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அப்பா ஜிம் தூங்கல சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. எந்திரிக்கல சொல்கிறாங்க. டேவோட அப்பா சரி பாசிட்டு போயிடாரு. இந்த பக்கம் கிராண்ட்ஃபாவும் டேவோட அப்பாவும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட்
டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 8 o'clock இருக்குண்டா. இப்போ தான் நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டீ குடிச்சு அழகாக தூங்கியிருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே எழுந்து பார்க்குறேன். என்னம்மா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கேட்கவா அம்மா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபா அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி கேட்குறாரு. டே அப்படி எழுந்து உட்காராங்க. என்னாச்சு அப்படி பேசுகிறா சொல்கிறேன். இல்லை மாமா நமக்கு நல்ல ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. எனக்கு எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக வரல. நான் பண்ணுறேன் சின்ன ஒர்க்லாம் பண்ணுறேன். ஆனால் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அரைக்குறையாக தான் பண்ணிட்டுருக்கேன். இது ப்ராப்பராக பண்ணல. அப்புறம் செகண்ட் நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூப்பிட்றேன். நீங்கள் என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஓகே சொல்கிறீங்க. இது வரைக்கும் நாங்கள் இது என்கிட்ட கோவப்படுறதே இல்லை. இது வரைக்கும் நான் சின்னதாக கூட ஹார்ட் பண்ணுறது 3 months ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படியே இருக்கேன். உங்களுக்கு எனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா. நீங்கள் என்னால் இது ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது இருக்கீங்களா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன பேசுகிற யார் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது நான் வந்து ஹக் பண்ணி நான் உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கேன்னா என்ன இப்போ நீங்கள் இந்த டைம் வந்து தோட்டத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நீங்கள் தோட்டத்துக்கு போகாமல் இங்கே இருக்கீங்க. எனக்கு ரீசன் நான் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஓகேவா ஃபஸ்ட்டு பாடி என்னோட ஒய்ஃபோட ஹாப்பினஸ் எனக்கு என் ஒய்ஃப் நான் அந்த ப்ளோ பண்ணுறேன். அவனுக்கு எதுனா பிடிக்குமோ அதை நான் பண்ணுவேன். அவனுக்கு அவன் என்னெல்லாம் என்கிட்ட கேட்குறானோ அதை முதல்ல நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகேவா அவனை எவ்ரி ட்ரீம் அவனோட எவ்ரி விஷ் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். சரி அதுக்காக அவன் இருக்கேன். அவனுக்கு எங்கிட்ட தூங்கணும்னு நினச்சேன். நான் நாள் ஃபுல்லாக கூட தூங்க ரெடியாக இருக்கா. சரி அந்த ஒர்க் நான் பண்ணுவேன். எனக்கு இம்பார்ட்டன் சொல்ல மாட்டேன். எனக்கு அது எப்படி போர் அவனோட ஹாப்பினஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அவன் எதுக்கும் ஒர்க் பண்ணக்கூடாது. அவன் எதுக்கும் ஆடக்கூடாது. சரி அவன் தான் ஃபஸ்ட்டு அவன் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் நான் நினைப்பேன். நினச்சிட்டு கேட்க வரைக்கும் எனக்கு இந்த ஒரு ஒர்க் இங்கெல்லாம் இங்கே பிறந்த இந்த ஒர்க்கை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. இங்கே நீ பிறந்தது விதம் வளர்ந்த விதம் எல்லாமே வேறு. ஆனால் எனக்காக வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஃபுட்டாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எவ்ரித்திங் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே உள்ளவங்க யாரும் தப்பாக வச்சுக்கூடாது சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு பார்த்து பண்ணுறேன். மற்றவங்க பற்றி என்ன நினைக்கிறாங்க யோசிக்கிறேன். எதுவும் யோசிக்கல. நீ எல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இது தெரியாது அது தெரியாது சொல்லி போட்டு உட்காந்துருக்கலாம் கேஷுவலாக. ஆனால் அப்படி இருக்கவே இல்லை. நான் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீயே போட்டு பண்ணிட்டு இருக்க. எத்தனை பேர் கொடுத்துவோம் சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. பார்த்து எத்தனை பேர் கொடுத்துவோம் அது மனசால நீ பண்ணுற ஒவ்வொன்றுமே நான் பண்ண வார்த்தை நான் ஹெல்ப் பண்ண வார்த்தை சொல்லி கேட்குறதே அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏங்க நீ வந்து நல்ல ஒய்ஃப் மட்டும் கூட்டிட்டு வரல. எனக்கு நாடு செல்ல கொடுத்து வந்துருக்க நல்ல கிராண்ட் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா. அப்பா வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். நீ தோட்டத்தில் இறங்கி ஒவ்வொன்றும் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ இவ்வளோ பண்ண எதிர்பார்க்கல. நீயே பண்ணிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே நம்ம வீட்டு ஒர்க்னு நினைக்கிறேன். நீ சொல்லவே இல்லையா நம்ம நாங்கள் ஒன்றரை ஃபோன் பேசும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒர்க் இருக்குது தோட்டத்தில் ஒர்க் இருக்குது நான் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. நீ அப்படி கூட நின்று அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற ஃபோனில் கூட எங்களுக்காக வீட்டுக்காக இதே பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுமா. எனக்கு இன்னொரு மாதிரி ஃபுல்ட்டாக இருக்குது. நான் தான் ரொம்ப அழகாக வாழ வேண்டிய பையனை கூட்டு கஷ்டப்படுறான்னு கூட தோண தெரியுமா. நீங்கள் யோசிக்கக்கூடாது. வேட்டையே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா வயல் எடுத்து இந்த வில்லேஜில் பிறந்த ஒரு பொண்ணு. ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப அழகாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. நான் சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்தாங்க அவங்க பாரு சொல்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டில் எனக்கு எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்டாலும் வாங்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. மாமா இருக்காங்க அத்தை இருக்காங்க அப்புறம் கிராண்ட்ஃபா ரொம்ப நிறைய லவ் கொடுக்குறாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்டு காய் நல்ல ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. நான் சின்ன ஒர்க் தான் பண்ணுறேன். அதில் ஹாப்பினஸ் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மைனாக்கா எப்படி லக்கியாக இருக்காங்க. நான் லக்கி தான். மைனாக்கா அங்கே இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நான் அங்கே சின்ன வயசுல வந்துட்டு ரொம்ப லேசாக வந்த ஒரு பையன். இங்கே வந்து சொல்கிறாங்க கஷ்டம் எங்கே வந்து ஹாப்பியாக இருக்குது. கஷ்டமே தெரியல. நான் லைட்டாக தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. நிறைய கற்றுப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது போதும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சி அதாவது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு நான் நல்ல ஒய்ஃப்னு தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நல்ல ஒய்ஃப் தான் நல்ல ஒய்ஃப்னு நினைக்கிறியா அப்படி ஒய்ஃப் என் மனசில் நல்ல ஒய்ஃபாக இருக்கா சரி அது சொல்கிறாங்க. ஒய்ஃப்ல நல்ல ஒய்ஃப் கரெக்டாக ஒய்ஃப்னால நம்மளோட ஒய்ஃப் ப்ரீஷியஸாக ஒரு பர்சன் தானே சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. பாரு என்னோட எல்லா ஒரு பார்ட்டியும் இருக்கா சரியா சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறேன். என்னோட எல்லா பார்ட்டும் இருக்க ஓகேவா. அந்த ஒர்க்காக இருக்கட்டும் என்னோட ஹாப்பினஸாக இருக்கட்டும் என்னோட சேட்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துமே இருக்க ஓகேவா. எனக்கு அது கூட வேறு எதுவுமே வேணாட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படிக்கிறாங்க. எனக்கு உங்களோட ஹக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாமஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சில்லுன்னு குளிர்தாக சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப மழையெல்லாம் இருக்க ஹில்ஸ்லாம் இருக்கலாம் ரொம்ப குளிர்தான் செய்யும். ஆமாம் ரொம்ப குளிர்து. உங்களை ஹக் பண்ணாக்கா அந்த ஹாப்பினஸ் ஹக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டே ஜிம்முக்கு விட்டு சொல்கிறாங்க. கேட்பாங்க சரி டைம் ஆகுது நான் இப்போ இடத்துக்கு போவா அப்படியே கேட்குறாங்க. சரி போவாங்க நான் வர வேலையில் ரொம்ப பனியாக இருக்குது சரியா இப்போ விளைஞ்சிக்கா சளி பிடிக்கும். நீ வீட்டில் எதுவும் சரியாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் வீட்டில் இருக்கு நான் போகிறான்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து நான் 10 நிமிஷம் வந்து நோன்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கும் சொல்கிறாங்க. ஓகே நான் வரேன் போயிடுறாங்க. எனக்கு ஜிம்முக்கு தேவையான சாப்பிடுவார். நக்கா சாப்பிட மாட்டார். அதனால தான் இப்போ ஃபைனில் ஒரு 1 month முதல்ல போயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஜிம் டேக் மேரிச்சிட்டு 4th month ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கம் நம்ம எனக்கு வந்துட்டு 7 month இந்த பேபி ஷவர் ஓகேவா. அதனால நம்ம டேவோட அப்பா அம்மா இந்த விளையாட்டு நிறைய பேர் கூட்டிகிட்டு அங்கே போகிற ரெடியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அத்தை மாமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. ஓகே வாசிட்டாங்க. ஏன் தங்கம் நீ டேவும் வராமல் இல்லை நாங்களும் வந்துட்டு வீட்டை யார் பார்த்துப்பா அப்புறம் நிறைய விஷயம் ஒர்க்லாம் கிடக்கல யாரும் விட்டு போனால் என்ன ஆகுது ஜிம் சொல்கிறாங்க.
அவங்களுக்குமே எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நீங்கள் தானே போய் பண்ண போகிறீங்களா ஃபங்க்ஷன்லாம் சொல்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் வரவே நாங்கள் வீடியோக்களை பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டே நாங்கள் போவா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஒரு பெரிய பஸ் நிற்குது, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா நீங்கள் மறுபடியும் போய்ட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே டே பார்த்து முடிச்சுலாம் பத்திரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அங்கே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. போயிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, 4 ஜம்கா காய் மேக்கெல்லாம் போச்சு, டவுன் வரைக்கும் போகணும், நாங்கள் ஒர்க் வருஷமாக போகிறோம், நீ இருந்து இப்போ பத்திரமா இல்லைன்னா வந்துட்டு இவனா வர சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், இவனாக்கா பிஸியாக இருப்பா, எனக்கு இவனாக்காவுக்கும் இவங்க ஷோவுக்கும் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, பிஸியாக இருப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. தனியாக இருக்கு என்ன இருக்குப்பா, அதாங்க மீன் கொடுக்கல, மீன் கொடுப்பி பண்ணுறா சொல்கிறாங்க. மீன் கொடுப்பி பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பத்திரமா வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி மாமா சொன்னாங்க. இப்படிட்டே போயிடாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு மொபைல் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே ஜிம்மோட கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி இருக்காது. அன்றைக்கி நைட்டு நம்ம டே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அச்சோ ஜிம் தனியாக இருக்க பயப்படா, சீக்கிரம் போடா காய் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ட்ரைவ் பண்ணலாம் இருக்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறா சொல்கிறாங்க. டே இவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. எங்கள் வயலில் போய் விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் ட்ரைவ் பண்ணி வந்துருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேடா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிடாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாவம் தனியாக இருப்பானே வச்சுட்டு டேக் ஒரு மாதிரி எனக்கு இப்போ வீட்டில் தனியாக இருந்தது இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் வச்சுட்டு ரொம்ப ஸ்பீடாக வராங்க. டே வந்துட்டு இந்த ஜிம்மை பிடிச்சி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. டே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ சொல்லிட்டு டே அந்த வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு டோரில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. எப்போ வீட்டில் ஓப்பனில் தான் இருக்கும். எனக்கு அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு முதல் தடவை வீட்டில் அக்கா இருக்கு, எனக்கு ஜிம் மட்டும் தான் இருக்காரு. அதனால ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின்ஸ்ட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா ஜிம்மை காணும். டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மின்ஸ்ட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா ஜிம்மை காணும். ஜிம்மின்ஸ்ட்டு டே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும், எல்லாத்துக்கும் லைட் ஆஃபில் இருக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே அவங்க ரூமில் இருக்கணும். ரூம் பண்ணிட்டு ஓப்பன் ஆனிச்சு. டே பார்க்குறாங்க. அது பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. யாரும் காணும். அவரும் வீடாக இருக்குது என்னடா சொல்லிட்டு டே சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. போய்ட்டு பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு அங்கே இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் டே பார்த்துருக்காங்க. அதில் பெட்டில் ரொம்ப அழகாக அங்கே அவங்க தோட்டத்தில் பூக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் ரோஸ் அங்கே தோட்டத்தில் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ்னால ரொம்ப அழகாக ஐ லவ் யூ கிம்டே அங்கே அப்படி சொல்லிட்டு அழகாக போட்டிருக்கு. ரொம்ப அழகாக ஹார்ட்டெல்லாம் மேக் பண்ணி அப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே போட்டிருக்கு. நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. வேலண்டைன்ஸ் டேவா டேக் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு ஞாபகம் இல்லை வேலண்டைன்ஸ் டேன்றது. இப்போ டே பார்க்குறாங்க. வேலண்டைன்ஸ் டேவா எனக்கு தெரியாதே. டே பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்க ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மி எங்கே இருக்கான்னு தெரியல. ஜிம்மி செல்லாம் எங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. நம்ம டே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு இருக்கும். ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்லி தர ஜிம்மி இங்கே பாரு இங்கேமா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காரு. ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி டே கூட அவ்வளோ ஸ்டன் ஆகிட்டார். எனக்கு அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக இருக்காங்க. அப்படி பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி டே பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. ஆமா ஐ லவ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா சொல்கிறாங்க. டேக்கு மறந்து போயிருக்காங்க டேவே. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எனக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்களாம்மா அது சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க தெரியுமா. அந்த ஹாப்பி சொல்லக்கூடாதுல்ல. இந்த 4 months நான் உங்களை பார்க்குறேன். எனக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 months டைம் தேவைப்படி சரியா. நான் உங்களை ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என் டே மாமாவை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஓகேவா நான் இப்போ சொல்கிறேன் மாமா. என் ரெஸ்டாக போய் வரைக்கும் உங்க தான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரெஸ்டாக போய் வரைக்கும் உங்க தான் இருக்கும் மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்க தெரியுமா. நான் நினச்சது வேறு மாதிரி. நீங்கள் இப்போ தோணுது நான் டெய்லியும் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் டே அப்படி நடந்துக்கிட்டாரு, ஏன் இப்படி பண்ணாரு, இப்போ ஏன் இப்படி இருக்காருன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுதான் உண்மையா இது உண்மையாக சொல்லி எனக்கு தோணும் தெரியுமா அதுன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் தோணும். எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. எனக்கு உங்கள்கிட்ட அழகாக கன்ஃபியூஸ் பண்ண ஆசை. அப்போ யோசிச்சேன் 1 week எனக்கு தோணுச்சு எப்படி கன்ஃபியூஸ் பண்ண சொல்லிட்டு. அப்போ தோணுச்சு வேலண்டைன்ஸ் டே பார்த்து அன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ண மாமாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குல்ல. ஒவ்வொரு டைம் வேலண்டைன்ஸ் டே வரும்போதும் அது நான் வீட்டுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே எதுவும் ஞாபகம் வரும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் மெமரபுளாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குதான் என்ன சொல்ல தெரியல. ஜிமிச்செல்லாம் உண்மை நீ சொல்கிறதுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் மாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. எனக்கு என்ன அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. நான் சின்னதாக ஹார்ட் அட்டாக் பண்ணி தாங்க மாட்டேங்க தெரியுமா. சின்னோட முள்ள குத்துச்சு என் காலில். அதுக்கு போய் அவ்வளோ பதறி பெருங்க துடிச்சு போயிட்டீங்க தெரியுமா. அப்படி நைட்டில் காலமே அவங்க லேப்டாப் வச்சுருக்கீங்க. அது மண்ணில் போட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க தெரியுமா. அவ்வளோ துடிச்சு போகிறீங்க. இவ்வளோ அவ்வளோ பாசமா உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாசம் இருக்காதா டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பாசம் தான் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல பாருங்க சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை நம்ம ஒன்றும் இல்லை ஓகேவா. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே எனக்கு அதே போதும் நினச்சேன். அது இப்போ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. அது கேட்டு அது சிம்பிளாக இருக்குது எனக்கு புரியுது. இதே நம்ம அவசியம் எதனா வேற சொல்லியிருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு யாராவது புக் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்கலாம். டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது எனக்கு மட்டுமே இங்கே பண்ண தோணுச்சா எப்படி பண்ணணும்னு தெரியல. சரி நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிடலாம். நமக்கு ஏன்னா நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெட்ரூம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்குது. எனக்கு நீங்கள் நல்லா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் உங்களை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது இங்கே தான். எனக்கு இந்த பெட்டில் நான் எவ்வளோ டைம் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து தூங்குவேன். அப்போ நீங்கள் அழகாக டேப் பண்ணி தருவீங்க. சின்னதாக
கூட தப்பாக இன்டர்வியூவில் பார்க்கக்கூட மாட்டீங்க, ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்கள் எனக்காக பார்த்து பண்ண ரூம் ஒரு இந்த ரூம் வந்துட்டு செகண்ட் எனக்கு ரொம்ப லவ் கேர் எல்லாமே இங்கே தான் கிடச்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இங்கே கம்பேர் பண்ண நினச்சேன். நம்ம லைஃப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்ம லைஃப் இங்கே தான் எண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சின்ன என்ன பேச சொல்கிறாங்க. இல்லை ரெஸ்டாக பேப்பருக்கு திரும்ப நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப அழகாக மெமரி சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி டிக்கெட் விடுறாங்க, என்னமா பேசுகிற, ஏன் இப்படி பேச சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் மாமா, நான் சும்மா சொன்னேன் ஓகேவா, இதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. நிஜமா சொல்கிறாங்க. டேக்கு எப்படி சொல்ல தெரியல, நிஜமா சொல்கிறேன் தங்கோ சொல்கிறாங்க. நிஜமா பொய்யா, இதை பொய்யில் இருக்கு நிஜம் இருக்கு, நான் நிஜமா லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் நிஜமா சொல்கிறாங்க. டேக்கு நான் அவ்வளோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கேன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்ன குறைச்சல, எனக்கு எல்லாமே இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை கூட ரொம்ப ஹாப்பியாக. ரீசன் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் நிறைய லவ் கொடுப்பீங்க, கேர் கொடுப்பீங்க, அந்த பத்திரம் பார்த்துக்கிறீங்க. எங்கள் படம் ஃபஸ்ட்டு என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நான் அப்படி இருக்கேன், நான் ஓகேவான்னு கேட்குறீங்க. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லவ்வுக்கு முன்னாடி இந்த பிளேஸு அதெல்லாம் விஷயங்கள சரியா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றலாம் விஷயம், நம்ம யாரு கூட இருக்கோம், எந்த மாதிரி பாசம் கூட இருக்கோம், அப்பதான் நம்ம விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறது என்ன சொல்ல தெரியல. இது வரைக்கும் என் குழந்தை இப்போ எந்த பேசும் கொஷின் தான் கேட்கும். எனக்கு முதல் தடவை எவ்வளோ வச்சுட்டே பேசுகிறதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் பேசுவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக அதை சொல்லவே தெரியல. இப்போ ஜிம்மு பேசப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறது ரொம்ப அப்படியே ஃபோரில் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏமாம்மா இப்போ கூட ஃபோரில் கிஸ் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே பண்ணி பழகிடுச்சிட்டு அதே சொல்கிறாங்க. அப்படியா ஃபஸ்ட் டைம் கூட சொல்கிறாங்க. அது வேறு டே இது வேறு டே ஓகேவா, அப்போ எனக்கு தெரியாது. அப்போது நான் நினச்சிட்டேன் என் ஜிம்முக்கு ஃபாரினில் வந்த பையன் அப்போ வேறு மாதிரி நினச்சிட்டேன்னா அதுதான் அப்படியே அப்ரோச் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன். ஆனால் அது தெரியுது என் குழந்தை எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அப்படி கூட ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா, அதே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு லிப்பில் தான் வேணும் அதே சொல்கிறாங்க. அப்படியே லிப்பில் வேணுமா சொல்கிறாங்க. லிப்பில் கேட்டு தரேன், கண்டிப்பாக தராமல் இருப்பேன் அதே சொல்கிறாங்க. இப்போ கிட்டே போய்ட்டு ஜிம் லிப்பில் பெக் பண்ணுறாங்க. பெக்க மாட்டேங்க நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்க சரி ஓகே இப்போ பெக்க போதும் என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம கேட்குற கட்டணம் வச்சுட்டாங்க. கேட்க ஆதியம் இருக்க வச்சுட்டாங்க. அப்புறம் கேட்க பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சார் அப்போ தான் கேட்குறதுக்கு அம்மா இது நான் கற்றுக்கிட்டேன் சொல்கிறாங்க. கற்றுக்கிட்டேன் ஆமாம் 1 வீக்காகவே எப்படி கேட்பா எப்படி கற்றுக்கிட்டேன். வீட்டெல்லாம் பார்த்து அது திங்ஸ்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அதுக்கு நான் கிராண்ட்மா போனோம்ல, ஆமாம் அன்றைக்கி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கிராண்ட்மா கேட்டாங்க ஏன்ப்பா சொல்லிட்டு நான் சொன்னேன் வண்டி உங்களுக்கு நான் கேட்குறத பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்படியே மேம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஜிம் சொல்கிறாங்க பழக கேட்க எப்படி இருக்காது ஜிம் பார்க்குறாங்க. அதே பார்த்து சொல்கிறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது, கேட்குறது அழகாக யார் அறிஞ்சு போயிருக்காங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராபெரியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ராபெரி உங்களுக்கு பிடிக்கல ஸ்ட்ராபெரி அதான் தோட்டம் வீட்டில் கடைசியில் வச்சு அஞ்சுன்னு சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப ஹாப்பி. கேட்க ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியில் அழகாக மேக்காக இருக்குது அப்படி தான் கட் பண்ணலாமா சொல்லிட்டு இப்போ கேண்டில் சரி ஆன் பண்ணிக்கிறாங்க. மாமா விஷ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் கடவுளே நீங்கள் எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டான கிஃப்ட் கொடுத்து நிறைய டைம் மாமா தான் அவர் இந்த அளவுக்கு அப்போ நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. என் அப்பா என் அம்மா என் அம்மா என் ஜெகப்யாம் அவங்க 4 பேர் லவ் நான் எங்களோட பார்க்குறேன். 1% 4 பேர் லவ் நான் பார்க்குறேன். எப்போ ரெஸ்டாக போய் வரைக்கும் டே கூட நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும். டைம் பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன் டைம் உங்களோட மனசில் ஹார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. எனக்கு நல்ல மனசை கொடுங்க சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தான் நான் நல்லபடியாக நடந்துக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க வச்சுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னடா பேர் புரியுது. கடவுளே குழந்தை என்ன வேண்டியது பாரு, அது ஒரு பியூர் ஏஞ்சல் தான். அது போய் நல்ல ஒரு புத்தி கொடுங்க கடவுள். நீ ஏன் நல்ல குழந்தை ஏஞ்சல் குழந்தை உன போய் யாராவது சொல்லுவாங்க. டே பார்த்துருக்காங்க. இப்போ விஷ் பண்ணிட்டாங்க. என் குழந்தை எது ப்ரேயர் கூட பண்ண தெரியாமல் பண்ணிடுச்சு. எனக்கு அதுக்கு ஒரு ஏஞ்சல் சரியா அதுக்கே தெரியாமல் அதுக்கே தெரியல. இப்போ கடவுள் பாரு நான் கூட விஷ் வைக்கிறேன். என் ஜிம்மில் போய் ஹாப்பியாக இருக்கணும். இல்லை அவங்க ஹாப்பினஸ் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும். அவங்க சிக்கல் கூட கண் கிளம்பிட்டு இருக்கும். அவங்க கண் கிளம்பா கண்டிப்பாக தாங்க மாட்டேன். அவன் ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். அவன் ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. அப்படி டேஸ்ட் சொல்கிறாங்க வேணிக்கிறாங்க. இப்போ ஃபைனில் இப்போ விஷயம் முடிக்கிறாங்க. கேக் கட் பண்ணாமல் சொல்லிட்டு இப்போ கேக் கட் பண்ணுறாங்க. இப்போ டே நான் ஜிம்முக்கு அக்கடை ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ டே மாமா நான் பண்ணது நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் சரி ஃபிட் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு கேக்கு இன்னும் நீ பண்ணி நான் தான் பண்ணேன் சொல்கிறாங்க. டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டு ஜிம் தான் அப்போ நம்ம சாப்பிடலாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. அதுக்கு நார்மல் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. டே பார்த்து வச்சு வேலண்டைன்ஸ் டே எதுவும் கிஃப்ட்டே வாங்கிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் தான் மாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க காட்டுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது செயின் ஓகேவா சொல்கிறாங்க. 2 செயின் ஆமாம் இதே சொல்கிறாங்க. இது நம்ம மேரேஜுக்கு பிஃபோர் டே வாங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஆமாம் நம்மளுக்கு ட்ரெஸ் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறது வாங்கினா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு அப்பா அம்மா சூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தப்பாக இருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒன் டே போய் ஹாப்பியாக இருக்கிறப்போ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாமா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி என்ன சொல்கிறீங்க டே இந்த மாதிரி வாங்கி வைக்கவே இல்லை. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் மாமா அப்போ வாங்கி வச்சேன்.
எனக்கு அப்படி வண்டி நம்ம லைஃப் மாறும்ல அழகாக அந்த டைம் வந்துட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணி நினச்சி வாங்கினா போய் எனக்கு எங்கள் வில்லேஜ் இல்லையா அங்கே டக்குனு இந்த கிஃப்டாக வாங்க முடியாது. அதனால் போய் வாங்கிட்டேன். இந்த 4 monthஸில் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். அவங்கள்ட்ட கொடுக்க ஒரு டைம் இது போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டைம் இதை போட்டுக்கிறீங்க அம்மா ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது சொல்லிட்டாங்க. இது ஏஞ்சுக்கு போது நீங்கள் போட்டுக்கோங்க. இதை டீஞ்சுக்கு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் இப்போ தான் நான் வாங்கினேன். எனக்கு நான் உங்களுக்கு என் மனசில் ஹோல்டு பண்ணணும். நீங்கள் என்ன ஹோல்டு பண்ண ஓகேவா? நம்ம பாட்டு ஹோல்ட் பண்ணி தான் இருக்கும். இதான் செயின் போட்டுப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு தான் வாங்கினேன். போட்டுக்கலாம் அம்மா டேக்கு ஜிம் கேட்குறாங்க. பார்க்க நல்லா கேள்வி எனக்கு போட்டு விட்றாதாங்க சொல்கிறாங்க. போய் ஜிம் போய் டேக் போட்டுவிட்றாங்க. ஜிம் போட்டு விட்றாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டேக்கில் ஜிம்மில் ஃப்ளவர் வச்சுட்டாங்க. கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அம்மா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் டூடுத்தாங்க. நீங்கள் டேஸ்ட் போட்டு ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்குறேன். எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அம்மா சொல்கிறாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தாங்க டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க மாமா. அப்புறமா நான் அதில் வீட்டில் பார்த்தேன். நான் ஒரு வைன் குடிச்சிட்டாங்க. எனக்கு கொடுப்போம்மா சொல்கிறாங்க. அதே பார்க்குறாங்க வைன் எனக்கு வைன் குடிக்கணும் ஆசையாக இருக்குது. எனக்கு பிடிச்சதில்ல குடிப்போமா ஜிம்மி கேட்குறாங்க. பார்க்குறாங்க எடுத்தாங்க. நீ குடிச்சிருக்காங்க குடிச்சதில்ல இப்போ குடிப்போமா ஜிம்மி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க குடிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குடிப்போம் அதே சொல்கிறாங்க. ஃபோன் ஜிம்மி வந்து இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை நீ டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நான் டெக்கரேட் பண்ணுவோம் அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் நான் பறிச்சுட்டு ஈவினிங்கே அதுவும் வைனக்காவை பார்க்க போகிறப்போ அத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா பூவும் பறிச்சாங்களா அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் தான் பறிச்சு தோட்டத்தில் போய் அக்கா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தேவைப்படுச்சு நம்ம என்ன கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அது க்யூட்டாக அவ்வளோ ஃப்ளவரா நம்ம எனக்கு அங்கே நிறைய பூ இருந்துச்சு. நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்த்து நல்லா பேசுகிறாங்க. நீ கேட அந்த பூக்கள் தோட்டத்தை கொண்டு வந்து கேட்பேன் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ வேண்டாம் கொஞ்சோண்டு நம்மளுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டேக் அவ்வளோ ஹாப்பாக இருக்குது. எவ்வளோ பியூராக இருக்குது. நீ இதே வந்து ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா முக்கிய என் மேலே பிள்ளைப்பு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல இப்போ கேட்டால் என்ன சொல்லுமா எனக்கு உண்மையில அப்படி இல்லாமல் பேசுதான் இருக்குது. நீ ஹாப்பாக கலந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அது வாய்க்காக வாங்கிட்டு பிடிக்கும்ல ஜிம்மி கொடுக்குறாங்க. டே கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சா ஜிம் பார்க்குறவங்க எல்லாமே ஜிம்மி பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. எனக்கு ஜிம் அதிகமாக தான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவார். வேறு கேட்க மாட்டாங்க. தேர்ந்து தான் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு பிடிச்சதா அப்போ ஜிம் சொல்கிறாங்க சொல்லிட்டு தான் பார்த்து நாளைக்கு அப்புறம் தான் சாப்பிடலாம் சொல்லி சேர்த்து ஓரமாக வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த இப்போனாக்கா மூவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஒயின் பிடிக்கிறாங்க. ஜிம் டேட்டில் ஹேண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிடிக்கிறாங்க. மாமா அப்படி பிடிக்கிறாங்க. கப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போது வாங்கி பிடிச்சதுக்கப்புறம் ஜிம் நிறைய பேர் சொல்கிறாங்க. மாமா உங்களுக்கு தெரியுமா சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட் அவ்வளோவான்னு இருப்பேன். ஸ்கூலுக்கு அதனால் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் கூட்டிகிட்டு வருவாங்களா எனக்கு அவங்களுக்கு பெரிய பசங்க இல்லை அவங்களே பார்த்துப்பாங்க. எனக்கு எதுவுமே பெருசு தெரியாது. எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு அப்படி இன்னும் பழகிடுச்சு. நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் இருக்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன். அதில் எங்கேயும் போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். வரல யங்ஸ் இல்லாமல் எங்கே போனாக்கா அது ஆபத்துன்னு நினைப்பேன். அப்படியே அந்த வளர்ந்துட்டுனா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க யங்ஸ் இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது இங்கே தான். ஆனால் இப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் மாமா சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு என் மாமா எனக்கு பத்திரம் பார்த்துக்கிறாங்க. எனக்கு நான் தோட்டத்தில் நடக்கும்போது கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவதான் வைக்கிறாங்க. எனக்கு ஏதாவது இருக்குமோ பூச்சி எதனா இருக்குமோ பாம்பு இருக்குன்னு பயப்படுறாங்க. அப்படின்னு கூட அவங்க ஃபஸ்ட்டு அது அவங்களுக்கு தான் இப்போ வரணுமா. அதுக்கப்புறம் எனக்கு அது கூட சொல்லி நினைக்கிறாங்க. சின்ன சொல்லணும் டேக்கு மாதிரி இருக்குது. அது சொல்லி எனக்கு தெரியுமாம்மா அன்றைக்கி நீங்கள் கேட்டு மாவோட பேசுகிறேன்னு கேட்டேன். கேட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா என் ஜிம்முக்கு அப்படி கூட ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பார்த்துக்கிறீங்க மாமா. அப்படி கூட உங்களுக்கு எதுவும் எனக்கு எதுவும் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது ஆட பரவாயில்ல சொல்கிறாங்க. எனக்கு எதாவது பரவாயில்ல தாங்கி போங்க தேரான தாங்க முடியும் எப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் இவ்வளோ அன்கண்டிஷனாக லவ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேட்டாக பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி ஃபுல்லாக ஆடுதே இருக்காரு. சேவப்பட தங்கமே அடுப்பில் சேர்த்து இப்போ டேஸ்ட் ஆகி பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா நம்மளும் அனிமலாக போகலாமா சொல்கிறாங்க. அனிமலாக எங்கே போகணும் டே கேட்குறாங்க. எனக்கும் நிறைய கண்ட்ரி போகணுமா ஆசையாக போகணுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ ஆசைப்பட்டா எங்கே கூட்டி போக சரியா நீ எங்கே மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நிறைய பேர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ வரட்டும் அப்போ அதுக்கப்புறம் அவங்க காலையில் பார்த்து சொல்லிட்டு போகலாம் சொல்கிறாங்க. சரி மாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் மட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டே ரொம்ப ஹாப்பி ஜிம் பார்க்குறாங்க. மாமா தூங்கம்மா சொல்கிறாங்க. டே சரி ஓகே இருக்காங்க. அம்மா தூங்க 2 பேர் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ் மேலே படுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் டே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே தான் எப்பவும் போகிறாங்க. நம்ம டே ஜிம்மில் ஃபோனில் பிக் பண்ண போகிறாங்க. அந்த ஜிம் போய்ட்டு டேபிள் எப்படி பிக் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மாசிட்டாங்க மாதிரி சிலமே டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா அத்தமாக வீட்டில் இல்லை நம்ம மட்டும் இருக்கும் போய் ஒர்க் நம்ம நம்ம வீட்டாண்டியில் கூட போயிருக்காங்க கூட ஃபங்க்ஷனுக்கு. இன்றைக்கி ஒயனக்காக அங்கே ஃபங்க்ஷன் எடுக்கும். நம்ம ஃபோனில் பார்க்கலாம் வீடியோ காலாக சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல வீடியோ காலாக பார்க்க வேணாம். அவங்களே அனுப்புவாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோமா சொல்கிறாங்க. சரி மாமா 2 பேர் இருந்துக்காங்க. 2 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணுறாங்க. டே பார்க்க ஃபுட்டு நான் போடுறீங்களா சொல்கிறாங்க. சரி மாமா சில போட்டு ஃபுட்டு குக் பண்ணுறாங்க. அதுக்கு ஜிம் போயிட்டு அது கணக்குலாம் அவுத்து விட்டுறது மாடெல்லாம் கட்டி விடுறது சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. டேக்குமே ப்ரௌடாக இருக்குது. எவ்வளோ அழகாக பண்ணுறா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு
ஃபைனல் அந்த பக்கம் ஜிம்மிங் டீம் ஃபுல்லாக ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 2 days ஆகுது அவங்க பேரண்ட்ஸ் வரதுக்கு. 2 days ஜிம்மிங் டீம் அவ்வளோ ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதாண்டி உங்களுக்கு நடந்திருக்காது. இப்போ ஃபைனலாக அவங்கள்ட்ட நினைட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க. மாமா கேளுங்க மாமாட்ட சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன் நான் சொல்லிட்டு தான் அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க? நானும் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபாரின் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. என்ன ஃபாரின் ஆசிரியர் போய் பேசுகிற மாதிரி போய் ஜிம் பார்க்குறாச்சு. மாமா நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் அங்கே போய் செட்டில் ஆக போகல. நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அது ஜிம் சொல்கிறாங்க. கேட்பாங்க அப்பா நாங்கள் ட்ரிப்பு போகிறோம்ப்பா சொல்கிறாங்க. ட்ரிப்பு ஆமாப்பா ட்ரிப் போகிறோம்ப்பா. எனக்கு ஜிம்முக்கு போர் அடிக்குதா, ஜிம் எங்கேயும் போகவே இல்லைப்பா, அதை நம்ம ட்ரிப் போகலான்னு ஆசைப்படுறேன். எனக்கும் ஃபாரின் கண்ட்ரியாக போகணும்னு ஆசைப்பா. அது சும்மா ட்ரிப் போகலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹனிமூன் அப்படின்னு டேரக்டாக கேட்குறாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க ஓகேப்பா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நாங்கள் கிளம்பா சொல்கிறாங்க. பார்ப்பா மணி வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. இதுக்கு வேண்டி இருக்க சொல்லி இப்போ வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கும். எந்த கட்சியாலும் போவாங்க ஓகேவா ஹாப்பியாக இருங்க அது மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு இப்போ டேவோட அப்பா டேவோட அம்மா ஜிம்மில் டேவோட கிராண்ட் பார்த்து ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ஜிம் டே பார்க்குறவங்க இதுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ட்ரிப் தான் போகிறாங்க அந்த கண்ட்ரி வாங்க போக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க ஓகேவா, நீங்கள் எவ்வளோலாம் பிடிக்கும் என்ஜாய் பண்ணுங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஜிம் டே லிஃப்ட் பண்ணிட்டே வராங்க. இப்போ நம்ம காயும் ஜேகே தானே வந்து ஏர்போர்ட்டில் அரேஞ்ச் இப்போ ஏர்போர்ட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்துட்டு சிவில் ஏர்போர்ட் போகல, இங்கே டேபிள் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் தானே போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஜிம் டேபிள் ஃபாரின் போயிருக்காங்க. ஏன்னா போஸ்ட்டாக போகிறாங்க. அதை பார்க்க தேவத்துக்கு தான் பார்க்குறாங்க. அட பாவி இல்லை ஒரு வாரம் சொல்லலாம் இவன் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறீங்க இல்லை அவன் தான் அவனே பார்த்துக்கிறானே சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவன் லைஃப்னு சொல்லி தனியாக மோன் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகேவா, அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டே பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. மைண்ட் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ஜிம்னா சொல்கிறாங்க. அவன் நினச்சி கூட பார்க்குறேன் நினச்சி ஜிம்னா அழுவான் அங்கே வரணும்னு நினைப்பான். அடிக்கடி இங்கே வருவான்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மேரேஜ் ஆகி ஒரு டைம் கூட வரவே இல்லை சார் ஒயின் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. இவன் நம்ம கூட போய் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. பார்த்துக்கலாமா ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க பேர் ஹாப்பியாக இருக்கட்டும் அதுக்கும் பார்த்து சொல்லிடுறாங்க. எந்த பக்கம் நம்ம டே ஜிம்ல பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஜிம் பார்த்து மாமா இருந்தாங்க அப்படி ஜிம்மில் வந்துட்டு அழகாக ஒரு வின்டர் ரொம்ப செஞ்சுக்கிறாங்க. இதாங்க மாமா செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பண்ணிட்டு அந்த சுனாவை எடுத்து ரொம்ப அழகாக அந்த சுனோ பொம்மையில செஞ்சு கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க. இது நானாக கேட்குறாங்க. ஆமாம் இது நீங்கள் இது நாலு ஜிம் செஞ்சு காமிக்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இது அப்புறம் சொல்லிட்டு இது என்ன சொல்லிருக்காங்க இது குட்டி பாப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க குட்டி பாப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க குட்டி பாப்பாவுக்கு நல்லா அவசரம் தாங்க. நீ சின்ன பையன் தானே இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. ஏங்க அந்த குட்டி பாப்பா வேணா வாசிட்டாங்க குட்டி பாப்பா வேண்டாங்க இப்போ வேணாம் ஓகேவா டைம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ட்ரிப் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் பார்க்குறாங்க. டே ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஓ அப்போ ஹனிமூன் போகிற இன்னும் ட்ரிப்பு தானே அது நினச்சிக்கிறாங்க. நான் கூட ஹனிமூன் நினச்சிட்டு மேய்ச்சிட்டாவும் நினைக்கிறாங்க. அப்படியே சடா பாஸ் ஆகிட்டு இருக்காது. ஒரு 2 weeks ஆஃப்டர் தான் அன்றைக்கி ஜிம் டீம் கார்டனில் இருக்காங்க. இப்போ அவங்க தோட்டத்தில் அவங்க ஒரு ரோட் கட்டிட்டு இருக்கோம். அது ஜிம் படுத்துருக்காங்க. டே பார்த்தா ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிம் டிவி பார்க்குறாங்க குறிப்பிடுன்னு. டே பார்க்குறேன் இல்லைம்மா அன்றைக்கி பார்த்தா அந்த கார்டனில் யாருமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க முன்னெல்லாம் சொல்கிறாங்க. டே பார்த்து பார்க்குறாங்க. சரி ஓகே சரி கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிட்டு வராங்க. என்னம்மா போர்டு கிளாஸ் டே கேட்குறாங்க. ஜிம் தான் போர்டுக்கு ஜிம் சொல்கிறாங்க. சரி மொபைல் இருந்துருக்காங்க கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கேம்லாம் வேணாம் போர்டுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மற்ற சொல்கிறாங்க மாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது மாமான்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் பண்ணவில்லை. ஆமாம் நேற்று கூட பண்ண சொல்லி என்ன வேணும் தங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஜிம் தான் டேவை க்ளோஸாக இருக்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவை பார்க்குற மாதிரி டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. லெஃப்ட் சொல்கிறாங்க. லெஃப்ட் இருக்காங்க டேவும் சொல்கிறாங்க. ஜிம் தான் ஆமாம் சொல்கிறாங்க. அது இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டூட்டாக ஷேகிறாங்க. டேக்கு புரிய மாட்டேங்குது. டே பார்க்குறேன் என்ன தெரிஞ்சு பேசுனதில்லை பாட்டை சொல்லுவோம் என்ன வேணும் டே நம்மளுக்கு கேள்வி தான் பேச வேண்டிய சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சது எப்படி கிளம்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீதான் சொன்னேன் எனக்கு நம்பிக்கையாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு யங் மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ எல்லாரும் அவங்களாம் தாண்டி நம்ம கூட கம்ஃபர்ட்டாக இருக்கேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் இதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டாங்க. டே மட்டும் என்னன்னு சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. நீ எனக்கு வேணும் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வேணுமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்லிச்சாலும் உங்களுக்கு இப்போ நான் மாமா வேணுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு சடனாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எனக்கு உங்களுக்கு வேணும்ன்ற உங்கள் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு கேட்டேன். உங்கள் பாரு பேபி எதுவும் அம்மா எதுவும் சொன்னாங்களா அம்மா கிராமே கேட்டாங்களா சொல்கிறாங்க. அம்மா எதுவும் கேட்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் வேணுமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குன்னு பாரு செல்லும் நம்ம இங்கே இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. நம்ம தான் ரொம்ப லாங்கில் இருக்கோமே இங்கே தான் நம்ம கண்ணை கடத்துறதுக்கு யாருமே இல்லை சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் வேணும் ஜிம் தேவைப்பது க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாட்டுக்காங்க. இப்போ வேணுமா கேட்குறாங்க. இப்போ தான் வேணும் ஜிம் கேட்குறாங்க. டே இல்லை நைட்டு வேணாம் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வேணும் இங்கே வேணும் சொல்கிறாங்க. இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அது இல்லைடா இங்கே வேண்டாம் நீ அப்படியே சொல்கிறாங்க. மாமா எனக்கு இங்கே தான் வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு நான் வேண்டாம் வாஜின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றா வேணும் நிறைய வேணும். ஆனால் ஒன்றும் அவசரம் எடுத்தாங்க பொறுமை பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படியே நீங்கள் அமைதியாக சொல்கிறாங்க. அதுவா என் தலை ஹட் பண்ண கூட நினைக்கிறேன் சொல்கிறாங்க.
அதுவும் ஹார்ட் பண்ணுறாங்க ஓகேவா. அது லவ் ஒன் ஆஃப் த பாட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் லவ் ஒன் ஆஃப் த பாட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன மாமா சொல்கிறாங்க எனக்கு வேணும் மாமா ஜிம்மி கூட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஸோ தங்கம் மீன் கொள்கிற தங்கம் மீன்ட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி அப்போ எடுத்து போக சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வாசலே இருக்கிறாங்க. எங்கே வாசல் கேட்பாங்க. ஒரு கரண்ட் ரூம் ஒன்று இருக்குது. அந்த கரண்ட் ரூமில் ஒரு கட்டில் இருக்கும். அது ரோப் கட்டில் ஓகே ரோப் கட்டில் மாதிரி இருக்கும். டே பார்க்குறாங்க இங்கே ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு அந்த ரூம் லாக் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. எப்போன்னு சொல்லி வேணுமா வேணும்னு சொல்லிட்டாங்க. வேணும் ஜிம்மி சொல்கிறாங்க. டீ அழகாக ஜிம்மி லைட் பண்ணாங்க. அந்த கட்டில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ டே வந்து ஓவர் ஆகிட்டுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க டே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறது. ஒவ்வொரு கிஸ்ஸும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டெண்டராக இருக்குது. ஜிம்முக்கு சின்னதாக பெயின்ன்றது ஃபீல் ஆகுது. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அம்மாவும் சொல்கிறாங்க லவ் சொல்கிறாங்க. லவ் டூ தங்க டேவும் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக அவரோட டைம் போயிட்டு எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாங்க. அந்த பக்கம் நம்மகிட்டே தான் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி டீச்சிங் பார்க்குறாங்க. அம்மா வீட்டு நம்ம போதும் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறேன் ஜிம்மி பார்க்குறாங்க. அன்றைக்கி கூட வேணும்னு சொன்னால் சொல்கிறாங்க. அதில் தங்குவோம் ஹார்ட் பண்ண நினச்சி பாய் தான் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சொல்கிறாங்க என் பெயின் இருக்காங்க இல்லை அப்புறம் சொல்கிறாங்க நான் சும்மா டீஸ் பண்ணமாம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜோ டீஸ் பண்ணுறது தங்கம் அதுக்கே தான் கொஞ்சம் கேட்குறாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அம்மா சொல்கிறாங்க. லவ்வே சொல்கிறாங்க லவ்விட்டே சொல்கிறாங்க. எப்போவும் என் கூட நீங்கள் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் என் வீட்டு இதே லவ் வச்சுருக்கணும். அப்பா தம்பி பிறந்த கூட என் வீடு பாசம் இருக்கும் சொல்கிறாங்க. உன் மேலே தான் பாசம் இருக்கும் தங்கம் அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு லட்டு மாதிரி ஒய்ஃப் கிடச்சிருக்கு. என் சொல்லி என்கிட்ட வந்திருக்கு. நான் போய்ட்டு உனக்கு தொடப்பினா அதே சொல்கிறாங்க. உனக்கு சின்ன கூட ஃபீல் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை அன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. டே மாமா இருக்கும் பர்த்டே சொல்கிறாங்க. அப்படியே அம்மா டே மாமா ஜிம்னா கிரேஸாக லவ் பண்ணுறாங்க. ஓகே 1 கண்டிஷனில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்போவும் இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஹாப்பி மாமாவே ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஹாப்பியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாங்க. இங்கே ஒரு பையன் நான் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஜிம்மி தான் இது டேமா ஒருத்தர் சொல்கிறாங்க. என் டேடா ஒருத்தர் சொல்கிறேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு இருக்கான். நீ எது போட்டி போறியா சொல்கிறாங்க. ஆமாம் அது பேபி பேசிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஜிம்மிப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்மாங்க பாருங்கள் நீங்க சண்டை போடலாம் சொல்கிறாங்க. ஏன்பா டேயோன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஏன்ப்பா சண்டை போடுவோம் மாமாட்டா சொல்கிறாங்க. என் மம்மா சண்டை போடுறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பசங்க சொல்கிறாங்க டேயும் அப்புறம் சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் அது கிராண்ட்மா வந்துட்டு உங்கள்கிட்ட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க. எனக்கு நம்ம டேவுடைய அப்பாவும் நம்ம டேவுடைய கிராண்ட்ஃபாவும் இப்படின்னு பார்க்குறேன். கிராண்ட்ஃபா மாமா நீங்கள் மட்டும் ஏன் அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது ஜிம்மில் பையன் ஓகேவா 2 இயர்ஸ் ஆகுது. பேர் டே ஒன்று. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எரியுது டேயும் வாட்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு ஜிம் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் கிராண்ட் பார்க்குறேன். என்னாச்சு பையன் சண்டை போடுறேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு டே வந்து வெளில கூட்டு போக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான் அவங்க கூட்டிட்டு போகணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே நம்ம பார்க்குறீங்க. இப்போ 2 பேர் போகிறதாவும் ஆனால் 2 பேர் போக மாட்டோம். நான் டே நம்ம கூட மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குறது மாமா நீ டாடா பார்க்குறது ஓல்டு மூவி சரியா சொல்கிறாங்க. நான் டாடா கூட வெளில போகணும்னு சொல்கிறாங்க. நான் தான் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பசங்க வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே மாமா சொல்கிறாங்க. டே விழுகிறாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்குறாங்க. இந்த போய் பார்க்குறது மறைச்சி பார்க்குது. இப்போ நம்ம டே ஜிம் தான் மாமா அங்கே பாருங்க அவன் புள்ளி பண்ணுறான் சொல்கிறாங்க. புள்ளி பண்ணுறான். டேயும் என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. டாடா ரொம்ப ஓவர் டாடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. என்ன நீ என்னதும் என்ன கேட்காம அம்மாவை கேட்குறா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஜிம் சொல்ல யாரும் புள்ளி பண்ண மாட்டா சொல்கிறாங்க. குழந்தை அதே சொல்கிறாங்க. இது நான் தான் குழந்தை அம்மா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பார்த்து வரைக்கும் ஜிம் தான் குழந்தை அதே சொல்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. வெளியே போது கோவம் வருது. கிராண்ட்ஃபா சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையனை சரி வளர்க்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொன்னேன் என் மாமா இப்படி சொல்ல கேட்குறாங்க. இந்த மாமா அழகாக வளர்ந்துருக்கா சரி எப்படி சொல்லுவா அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. போய் பார்க்குறேன் அப்படியே சொல்லுவேன் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படியே ஒரு கட்சியாக இருப்பாங்க. இவங்களும் ஒன்றா இருப்பாங்க. இப்போ பேரை பார்த்துட்டாங்க. எங்கே கொண்டு சொல்ல கிராண்ட்பா கூட்டி போட சொல்கிறாங்க. அப்படி சொல்ல கிராண்ட்பா என் பேரில் வந்து ஜிம்மி பதவி டீஸ் பண்ணி ஜிம் தான் நான் என் மாமா கூட போக வச்சுட்டேன். நீங்கள் உங்கள் மாமா கூட போங்க ஜிம் தான் வீட்டில் வந்துட்டேன் டாட்டா நீங்கள் வாங்க சொல்லிட்டு கிராண்ட்பா நீங்கள் வாங்க சொல்லிட்டு டேவோட அப்பா கூட போயிடுச்சு. அப்புறம் பார்த்தியா கிராண்ட் பார்க்குறீங்க என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. கிராண்ட் டே மாமா எனக்கு தான் 5 பேர் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட கிராண்ட் பார்க்குறீங்க என்னப்பா சொல்கிற உன் மேரேஜ் எப்படி நினச்சி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் கிராண்ட்மா என்ன பேசுறீங்க. மேரேஜ்லாம் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மேரேஜ் புரிஞ்சு போடுவோம் எப்போ நினச்சோம் அப்படி தான் ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எப்போ ரொம்ப லவ்வோடு இருக்கோம். நாங்கள் எப்போ ஃபைட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு டவுட்டு எனக்கு சண்டை கண்ணு போட்டுறப்ப தோணும். எனக்கு ஒரு சின்ன கூட உங்களுக்கு ஃபைட் இருக்குது இல்லையா உங்களுக்கு ரொம்ப லவ்வாக இருப்பீங்களா எனக்கு கண்ணு போட்டு சொல்கிறாங்க. எனக்கு நான் வந்து அன்கண்டிஷனில் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பா டேவோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஓகே பார்க்குறாங்க. ஓகே சொல்லும் நம்ம என்ன உங்களுக்கு கூட சொல்கிறாங்க. டீமுமா
அந்த மூவி போட்டிருக்காங்க போகுமா சொல்கிறாங்க சொல்லிட்டு செல்லும் போகலாம் சொல்கிறாங்க இப்போ பேபி பார்க்குறதுக்கு ரெண்டா அப்போ கூப்பிட்றாங்க ரெண்டு கன்ஃபார்ம் பார்க்குறதுலாம் பார்த்துட்டு என் டாடா ஏன் அம்மா அவ்வளோ பெரிய செலவு பண்ணுறாங்க சொல்கிறாங்க அதுவா உங்கள் டாடா அம்மா ஸ்டோரி செலவாக சொல்கிறாங்க ஸ்டோரி கேட்குறாங்க ஓ அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு டாடா உன்னோட அம்மாவுக்கு டாடா மேரேஜ் பண்ணி விருப்பமே சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அதான் உன்னோட பார்க்கல ஆமாம் பார்க்க அப்படி உள்ள டூனா கிராண்ட்மா அங்கிட்டு அங்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்கள போஸ்ட் பண்ணி மேட்ச் வச்சாங்க சொல்கிறாங்க ஆச்சு அப்புறம் சொல்கிறாங்க ஆமாம் டாடா ரொம்ப பாவம் ஆனால் அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாங்க எனக்கு தெரியலடா என் அம்மா சொல்லிட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி தான் தெரியுமா சொல்கிறாங்க அவன் பிறந்தது எப்படி சொல்கிறாங்க என் அம்மா அவன் அந்த அம்மா வந்துட்டு அப்ராட்ல பிறந்தவங்க அங்கேயே பிறந்தவங்க அப்படின்னு பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே பண்ணான் அது அப்பனையே சொல்லுவாங்க அப்பா இப்படி லவ் பண்ணும் அப்பா அம்மா அந்த அம்மாவை சொல்கிறாங்க அச்சு என் அம்மா இசை பியோர் ஏன்ஸ் சொல்கிறாங்க ஆமாம் ரியல் ஏன்ஸ்ல அம்மா தான் தெரியுமா அவ்வளோ அழகாக பார்த்து ரொம்ப கேர் பண்ணிப்பா ரொம்ப லவ்வபுளாக இருப்பான் சிரிக்க வச்சுட்டு அவங்க கூட இருக்கவங்கள சொல்கிறாங்க அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக கேர் பண்ணிப்பா நாங்கள் நினச்சி கூட பார்க்குறது எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ஒரு பார்த்தாக்க எல்லா வரைக்கும் இனி பார்க்குறதே இப்போ அம்மாட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா மற்றவங்களுக்கும் அம்மாவுக்கும் சொல்கிறாங்க அவன் அங்கே பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னு கூட இங்கே எல்லாருக்கும் பண்ணுவான் தெரியுமா அவனுக்கு அந்த ஈகோவே இருக்காது எல்லாமே செய்வான் அவன் பாட்டுக்கு நம்ம வீடு அப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவான் அவனுக்கு எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அப்பாவுக்கு அதெல்லாம் அம்மாவும் பேசி லவ் அவனுக்கு ஒர்க்கே பண்ண கூட அவன் பேச லவ் பண்ண வச்சுக்கோ ஆனால் அவன் எதுவுமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான் அவன் அப்பா கூடவே எப்போதுமே சரியாக சொல்கிறாங்க அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா அம்மா லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் நானே எங்கள் அப்பா அம்மா லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஃபேனை சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க நானும் வீட்டுக்கு ஒரு ஃபேனை சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏன்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க அங்கே சின்ன டேஸ் பார்க்கலாம்டா 2 பேர் தேட்டருக்கு இருக்காங்க அம்மா அந்த மூவி ரொம்ப அழகாக இருக்குல்ல அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது டேட்டை கொஞ்சிட்டு இருக்காங்க ஜிம்மினை ஏமாம்மா நீங்கள் எது கோச்சிங்களா சொல்கிறாங்க நான் எது கோச்சிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை டேன் கூட உங்களை அனுப்பாமல் சொல்கிறாங்க டேனுக்கு புரியும் ஓகேவா சொல்கிறாங்க அது இல்லைம்மா உனக்கே தெரியுமே எனக்கு ஃபஸ்ட் லவ் நீ தான் எனக்கு உனக்கு அப்புறம் மற்றவங்க இவன் எனக்கு குழந்தை தான் கூட அது உனக்கு அப்புறம் சரி சொல்கிறாங்க என்னம்மா எனக்கு லவ் பண்ணுறது சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் உயிராக்கிட்டே சொல்கிறாங்க ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிம்முக்கிட்டே சொல்லிட்டு சாஞ்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாம்மா சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாம்மா உங்க கூட இருக்காங்க அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க இப்போ மட்டும் இல்லை இன்னும் எத்தனை லைஃப் நம்மளுக்கு நம்ம பிறந்தாலும் சரி ஹியூமனாக நம்ம பிறந்தோம் ஒரு லைஃப் அப்படின்னாக்கா அதுவும் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க சின்னன்னு சொல்கிறேன் எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் உனக்கு தவிர யாரும் மேட்ச் பண்ணக்கூடாது உன்னை யாரும் உன்னை தாண்டி யாரும் நீ லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க நீ மட்டும்தான் எப்போ எனக்கு உங்களை பிரீத்தில் கலந்துருக்கணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்கணும் நீங்கள் பிரீத்தில் தானே கலந்துருக்கா சொல்கிறாங்க இப்போ இந்த வேர்ல்டு போகிறாங்க கூட அது சொல்கிறாங்க ஒன்றா போகலாம் டே சொல்கிறாங்க ஜிம் போகலாம் இருக்கு அம்மா சொல்கிறாங்க அதுவும் உட்காந்து பேசத்தில்ல ஓகேவா எனக்கு உனக்கு அப்படி தெரியாது ஓகேவா நம்ம ரெண்டு ஒருத்தர் தான் லவ் பண்ணுறோம் நம்ம பிரீத் கூட ஒன்றாவே விட்டு வேர்ல்டு போகணும் டே சொல்கிறாங்க ஜிம் டீம் வாட்டர் ஃபோட்டோ தான் அட்டாச் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி மட்டும் அவ்வளோ மேலே ஹாப்பியாக இருக்காங்க ஜிம்முக்கு அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா சொல்கிறாங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தாங்க வீட்டையும் சொல்கிறாங்க இன்றைக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தான் இன்றைக்கி அந்த பேபி வேலண்டைன்ஸ் டே வந்து இருக்கும் அதான் ஃபைனல் இப்போ ஜிம் டே 2 பேருமே வீட்டுக்கு வராங்க அது பேபி நல்லா தூங்கியிருக்கு ஜிம் டே பக்கத்தில் வராங்க சாரி சரியா எனக்கு எது வேலண்டைன்ஸ் டே எனக்கு மாமா கூட சொல்லணும்னு ஆசை அதனால் போயிட்டு சரியா எனக்கு கோப்படுறது எனக்கு ஜிம்மில் அதை பேபி சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க டக்குனு போய் வயசு பண்ணுது நீ தூங்கலையா ஜிம் கேட்குறாங்க நான் தூங்குவா சொல்கிறாங்க எனக்கு நான் தூங்க மாட்டேன் சரியா எனக்கு அன்றைக்கி நீங்கள் கிஃப்ட் கொடுங்க சொல்கிறாங்க கிஃப்ட் ஆகும் சொல்கிறாங்க என்ன கிஃப்ட் சொல்கிறாங்க அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே தான் சொல்கிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க ஆமாம் சொல்கிறாங்க உங்கள் லவோட மீனிங் எது சொல்கிறாங்க நீ தான் சொல்கிறாங்க அப்போ எனக்கு கிஃப்ட் கொடுங்க அது பேபி கேட்குது ஓ நீ அப்படி கேட்குறியா ஜிம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம் 2 பேருக்கும் 2 பேர் சேர்ந்து ஜிம் உங்கள் பேபிக்கு ஒரு கிஃப்ட் போடுறாங்க ஒரு ப்ளேஸ் எடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் 3 பேர் நிமிஷம் ஜிம் கொடுப்பாங்க இதை போட்டு வச்சிடலாம்னு சொல்கிறாங்க அம்மா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க அழகாக இருக்குது ஆஃபர் யூனிக்காக இருக்குது தான் சொல்கிறாங்க அப்பா அம்மா லவ் இருக்கும் கூட இருக்கும் சரி அதுக்காக பேச சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபி தான் எந்த கேஞ்சிட்டே ஜிம்மை கிஸ் பண்ணுது எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க டேடா நம்ம இப்படி லவ் பண்ண வைக்கும் அம்மா டேடா வெளியே லவ் பண்ண வைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ள யாரும் வர மாட்டாங்க நான் உங்கள் லவ் மீனிங் அப்படின்னு கூட என்னோட நான் கூட உங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாது பேபி சொல்லிட்டு ஆச்சு நல்லா பேசுகிறாங்க சரி 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியுமாம்மா உங்கள் லவ் ஸ்டோரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு டேடா நீங்கள் அம்மா ரொம்ப அழகாக லவ் பண்ணிருக்கீங்க எனக்கு ப்ரௌடாக இருக்கு டேடா சொல்கிறாங்க அப்படி இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அம்மா உங்கள் வச்சு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு சொல்கிறாங்க அப்படி ஆமாம் இவரோட பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் சொல்லிட்டு 3 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்டோரியை நான் ஹாப்பி பண்ணுறேன் என் பண்ணுறேன் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஓகேவா பாய் டேக் கேர் எவ்ரிவன்